வணக்கம். நான் உங்க ஹிட்டாச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரோகம்சோ பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட குரணை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் குரணை. வணக்கம் மிட்டாச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1970ஸ்ல வந்த சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் நடிச்ச ஒரு 2 படத்த தான் பார்க்க போறோம். அந்த 2 படத்துலயுமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சினிமாலயும் சரி, நிஜ வாழ்க்கையிலும் சரி, ஒரு அம்மாவே புடிச்சு புடிச்சு தொரத்திக்கிட்டே இருந்தாரு கடைசி வரைக்கும். அந்த ஆள் சாவர வரைக்கும் தொரத்திட்டே தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த தொரத்தல் கதைய வந்துட்டு எப்படி கொண்டு போனாருன்றத தான் நாங்க பார்க்க போறோம். ஐயா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அம்மா தான்யா ஐயாவ தொரத்துச்சு. ஐயா தொரத்தல. ஐயா தொரத்தலையா? சரி விடுங்க 2ம் ஒண்ணு தானே! பாலிடிக்ஸ் வரும்போது அம்மா தான் தொரத்துனாங்க. நியாயத்த பேசணும். அவர் மேலயே மொத்த பழிய சொன்னா எப்படி? ஆமா. அவர் வந்து ஒரு அம்மாவ தொரத்தல. பல அம்மாக்கள தொரத்துனாரு. அது வேற கதை. நம்ம அதுக்குள்ள போ வேணாம். அப்படி முதன்மையான அம்மான்றது இந்த அம்மா தான். எந்த அம்மான்றத நாங்க அம்மா, அம்மான்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மா நடிச்சு 2 பேரும் சேர்ந்து ஜோடி போட்டு நடிச்ச 2 படம் தான். நாங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற படம் வந்து தேடி வந்த மாப்பிள்ளை. ஸோ இந்த படத்தோட முன்கதை இருக்கும்ல. அத பத்தி குரணை இப்ப சொல்லுவாங்க லைட்டா. சொல்லுங்க. அதாவது நம்ம இந்த படத்த நம்மளோட மைண்ட் செட்ல பார்க்கறதுனால அதுல நெறைய தப்பு நமக்கு தெரியுது. பட் ஓவராலா உட்கார்ந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட்டான படம் தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் அடுத்து என்ன? அடுத்து என்னன்னு இருக்கும். நல்ல என்டர்டெயின்மென்ட்டான ஒரு படம். படத்தோட முன்கதை என்னன்னா, ஒன் லைன். அவரோட சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டதா அவருக்கு சொல்லப்படுது. அது அபகரிக்கப்பட்டுச்சா? இல்ல அதோட அது என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதா படம் ஃபுல்லா தொடரும். நடுவுல அம்மா கூட எதையோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. இதான் ஒன் லைன். படத்தோட டைரக்டர் வந்து பந்தலு. அவர் வந்து இந்த படத்த 1967ல ஃபர்ஸ்ட் இது கன்னட படம். ரீமேக் இது தமிழ்ல. 1967ல கன்னடத்துல எடுத்திருக்காரு. வி.டி. பசவண்ணா அந்த கன்னட படத்தோட பேரு. 3 வருஷம் கழிச்சு தமிழ்ல தலைவன வச்சு ரீமேக் பண்ணியிருக்காப்ல. பண்ணி அந்த வருஷம் பெஸ்ட் ஃபிலிம் டிஎன் அவார்ட்லாம் வாங்கியிருக்காப்ல. அந்த நேரம் வந்து நமது மதிப்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில இருந்துச்சு. இந்த படத்துக்கு போய் எப்படி அவார்ட் குடுத்தாங்கன்னு தான் தெரியல. அதான் அண்ணாவே சொல்லியிருக்கார்ல, "உன்னுடைய முகத்த காட்டுப்பா. அத வச்சு தான் நாங்க வியாபாரம் பண்ணுவோம்னு" சொல்லிட்டு. அதோட ஒரு பார்ட் தானே இது. இல்லையா? ஆனா அந்த படத்துல அப்படி ஒண்ணும் பாலிடிக்ஸ் பேசுன மாரி தெரியலையே. ஆக்சுவலா படத்துல அண்ணா பேசுற பாலிடிக்ஸ பேசுற ஆள் இல்லையே. யார் இருந்தாருன்னு மறந்துட்டீங்களா என்ன? யார் இருந்தா? வில்லன் தானே! ஒரு இன்டலெக்சுவல் இருந்தாரே. ஒரு இன்டலெக்சுவல் புளுத்தி ஒருத்தர் இருந்தாரே. ஆ, ஆ. ஓகே, 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 ஓகே. அவர் இருந்தாரா? அவர் இருந்தா பேச முடியாதே! ஆ. நான் டப்பிங் பேச மாட்டேன்னு இப்ப எப்படி சிம்புலாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களோ, அந்த காலத்திலேயே பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். அப்ப அவர் சண்டை போட்டுருப்பாரு. ஓ! சரி இப்ப நீங்க கதைய கன்டின்யூ பண்ணுங்க. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல ஸ்டார்ட் ஆகுது. அந்த வீட்ல வந்து ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 குழந்தைங்க. 2மே கை குழந்த தான் நெனைக்கிறேன் கிட்டத்தட்ட. ம், ம், ம். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பணக்கார குடும்பம் மாரி காட்டுறானுங்க. பட் ஆனா அது பணக்கார குடும்பம் இல்ல. அது ஏன்றத எனக்கு பின்னாடி சொல்றோம். இப்ப அந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போது, வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வரான். திருடன் வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிடுறான். ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா பார்த்துட்டு தொரத்தி பிடிக்க போறாங்க. அந்நேரம் வந்து படிக்கட்டில விழுந்துடுறாங்க. படிக்கட்டில விழுந்து அவங்களுக்கு வந்து தலையில அடிபட்டுருது. இந்த அம்மா வந்து படுத்த படுக்கை ஆயிருச்சு. இவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. தெரிஞ்ச வேலைக்காரன்ட்டன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. போய் குழந்தைய கண்டுபிடிங்கடான்னு சொல்லிட்டு. எல்லாரும் தேடிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மா வந்து மரண படுக்கையில உட்காந்துட்டு சொல்லுது. "நீ இந்த மாரி அந்த காலத்துல ஒரு தப்பு பண்ண. இந்த அந்த பாவம் தான் வந்து உன்னைய சும்மா விடாம நம்ம குழந்தைய பிரிச்சுட்டு போயிருச்சுன்னு" சொல்லிட்டு இந்த அம்மா புலம்பிட்டு இருக்கும். கருமாதி பூமர. ஆ இவன் என்ன சொல்லுவான்னா, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்து முதலாளிக்கு எவ்வளோ விசுவாசமா இருக்கேன்னு தெரியுமா? அவர் வந்து நான் கொலை பண்ணல. கொலை பண்ணது வந்து வேற ஒருத்தன். அவனும் வந்து என்னைய தேடி வந்துட்டு இருக்கான். அதனால தான் நம்ம வேற பேர்ல மாத்திக்கிட்டு இந்த ஊர்ல செட்டில் ஆயிருக்கோம். நான் வந்து இந்த வீட்டோட காவல்காரன், காவல்காரன்ற மாரி படத்துல ஒரு 1000 வாட்டி சொல்லுவாரு. ஆனா எந்த இடத்துலயும் காவல் காத்திருக்க மாட்டாரு. அவர் காவல் காக்குறாரு. நீங்க தான் நோட் பண்ணல. காவல் காக்குறேங்கிறத காட்டுறதுக்காகவே கையில எந்நேரமும் சாவி கொத்தோட திரிவாரு. அந்த அளவுக்கு காவல் காத்துக்கிட்டு இருப்பாரு. சரி விடுங்க. அதனால தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, இவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருப்பாரு. நான் அந்த மாரி இந்த படத்துல தெரியுமா? வடச்சென்னை படத்துல வந்துட்டு சமுத்திரக்கனி வந்துட்டு திட்டுவான் தெரியுமா? ஆண்ட்ரியாவ. தெரியாம திட்டிட்டு அந்த அம்மா புலம்பும் தெரியுமா? நான் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்கல்ல. சொல்லுங்க. நான் வட சென்னை இன்னும் பார்க்கல. பார்க்கலையா? சந்தோஷம். அந்த படத்துல வரும். உன்னைய திட்டலாமான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அந்த மாரி வந்து நான் நான் கொலை பண்ணலாமான்னு இது பண்ணிட்டு இருப்பான். மீம் டெம்ப்ளேட்லாம் இருக்கும்ல அதானே? ஐயோ! சந்திரா ஒண்ணு சொல்லணுமா? அந்த 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 டெம்ப்ளேட் தான். அதே மீம் டெம்ப்ளேட் தான். அந்த மாரி இவரு வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. பட் ஆனா நோ யூஸ். அந்த அம்மா வந்து மண்டைய போட்டுரும்.
இவர் வந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. அதே நேரத்தில இங்க வந்து திருடன் தான்ல, திருடன் வந்துட்டு குழந்தைய வந்துட்டு ஒரு ட்ரெயின் ட்ராக்ல நகைய எடுத்துட்டு பண்ண பார்ப்பான். அதுக்குள்ள வந்துட்டு தூரத்திலருந்து ஒருத்தன் வந்து விரட்டுவான். இந்த மாரி யார்ரா அதுன்னு விரட்டிட்டு வரும்போது இவன் ஓடி போயிருவான். திருடன் ஓடி போயிருவான். இவன் வந்து குழந்தைய எடுத்துட்டு, இந்த குழந்தை நல்லா இருக்கே நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் எடுத்துட்டு போயிருவான். அப்படியே ஒரு நாட்கள் உருண்டோடுது. இப்ப இவன் ஆல்ரெடி கதை சொல்லியிருப்பான் இல்லையா? இந்த மாரி என் மேல சொத்து எழுதி வச்சுட்டாரு. அந்த குடும்பம் இருக்குல்ல, அந்த அம்மாவும், அந்த பையனும். ஆமா, ஆமா. அவங்கள கண் காணாத இடத்துக்கு அனுப்பியிருப்பாரு. இங்க தான் ஒரு பெரிய ஷாக்கு. எப்படி சிவாஜி படத்துல வந்து ரஜினியோட வயசோட அப்பா, அம்மா வயசு கம்மியா இருந்துச்சோ, அதே மாரி இங்க இந்த அம்மாவோட வயச விட எம்ஜிஆரோட வயசு அதிகமா இருக்கும். ஆனா வந்து இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். இல்ல இந்த சூப்பர் ஸ்டாருக்கு அந்த சூப்பர் ஸ்டார் தாங்க இன்ஸ்பிரேஷன். கரெக்ட்டு தான். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஆமா. எல்லாத்துலயும் இன்ஸ்பிரேஷன் தான். ஆனா ஒரு இடத்துல மட்டும் இவரு டாமினன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது இந்த டைரீஸ், ராமாபுரம் டைரீஸ்ல வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். கூப்பிட்டு வச்சு ஆமா, நெறைய விருந்து குடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. இப்பதான் ஞாபகம் வருது. அந்த சிவாஜி படத்துல ஒரு ரூம் கூட்டு போவாங்க தெரியுமா? ஆமா, அரசியல்வாதிகள்லாம் கூட்டு போயிட்டு நீங்க வந்து ஆஃபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்கன்னு. ஆமா. அது எம்ஜிஆர் மேல உள்ள வன்மமா? இல்ல. எம்ஜிஆர் குடுத்த இன்ஸ்பிரேஷன். நான் எப்படி உன்ன தூக்கிட்டு வந்து அடிச்சேனோ, அதே மாரி நீ 4 பேர தூக்கி வச்சு அடி. இன்ஸ்பிரேஷன் இல்லங்க. ட்ராமாவாக்கிட்டாரு அத ரஜினிக்கு எம்ஜிஆர். அதனால தான் மறக்க முடியாம படத்துல கூட வச்சிருக்காப்ல. அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி இங்க ரஜினியோட இன்ஸ்பிரேஷன் இவர் எடுத்த இவர காப்பி அடிச்சு வந்தாரா? இல்ல இவர் அங்கருந்து வந்தாரான்னு தெரியல. அது வந்து மேபி இது சப்ஜெக்டிவ் ஒரு ஒரு டைம் டிராவல்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் உள்ள வராரு. இப்ப நம்ம வந்து ஆடியன்ஸ்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அதுதான் வந்துட்டு இன்னைக்கான போலா இருக்க போகுது. என்னன்னா எம்ஜிஆருக்கு அந்த படத்துல எத்தன வயசு? நம்ம வந்து கடைசியா ரிவீல் பண்ணிக்கலாம். எம்ஜிஆருக்கு எத்தன வயசுன்னு சொல்ட்டு. நம்ம எதுவும் சொல்ல வேணாம். ஓகேவா? ஓகே. ஆ எம்ஜிஆர் உள்ள வராரு. உள்ள வரும்போதே உங்க மாமா வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான டைப் மாமா. நெறைய தமிழ் படத்துல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த மாப்பிள உருப்படாம போறதுக்கு காரணமே அந்த மாமாவா தான் இருக்கும். மாமா, சித்தப்பா ஆமா. அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் அவரு. பட் எம்ஜிஆரோட மாமா அப்படி இல்ல. நீங்க நீங்க வந்து தப்பா நினைக்கிறீங்க. சங்கரோட மாமா அப்படி இல்ல. ஏன்னா அவர் வந்துட்டு அவருக்கு தெரியும். இந்த விருமன் படத்துல ஒரு டயலாக் வரும்ல. எல்லாரும் ஒரு நல்லவன் தான் புள்ளையா பொறக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா உனக்கு ஒரு நல்லவனே புள்ளையா எம்ஜிஆர் பொறக்கும்போதே நல்லவர் தான் உங்க மாமாக்கு தெரியுங்க. அதான் சப்போர்ட் பண்றாரு. எஸ் நல்லவர் தான். நல்லவர் தான். நெறைய அம்மாக்கள் தொறந்த நல்லவர். சரி விடுங்க அது வேணாம். அந்த இதுக்கு போ வேணாம். ஒரு தத்துவ பாடல் ஒண்ணு போடுறாரு. தத்துவ பாடல் போட்டுட்டு அடுத்து செம்ம பாட்டுப்பா. செம்ம பாட்டு. அத குறையே சொல்ல முடியாது. பாட்டு நல்ல பாட்டு தான் யார் இல்லைன்னா. அதாவது ரைட் சாங் ஃபார் அ ராங் பெர்சன். அததான் சொல்ல முடியும். ஒரு காலத்துல எம்ஜிஆர்ல இன்ஸ்பிரேஷன் என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க. இது உண்மைய எப்படி சொல்றது? உண்மையா தான் சொல்ல முடியும். ஆமா. இப்ப வந்து இந்த பாட்டெல்லாம் முடியுது. பாட்டு முடிஞ்ச பிறகு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. அவரு ஷீல்டு ஒண்ணு தொறந்து காமிக்கிறாரு எம்ஜிஆர் வந்துட்டு. இந்த மாரி எனக்கு காலேஜ்ல குடுத்ததுன்னு சொல்ட்டு. காமிக்கும்போது அதில வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோ இருக்குது. ஆனா இந்த ஒரு பெரிய கூத்து என்னன்னா, இத்தன நாளைக்கு எம்ஜிஆருக்கு அவங்க அப்பா யாருன்றது தெரியாது. அதானே. அந்த அளவுக்கு அந்த அவங்க அம்மா வந்து பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க. ஒரு ஃபோட்டோவ காட்டி இவர் தான்டா உங்க அப்பா. சோலைமலைங்கிறவன் இவர கொன்னுட்டான்னு சொல்லியாவது மறைச்சு வளர்க்குறாங்க. மகனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு, அவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு கிளம்பிறக்கூடாதுல்ல. இத இப்ப கிளம்பிட்டார்ல தெரிஞ்சோனே, அந்த மாரி முன்னாடியே கிளம்பிறக்கூடாதுல்ல. டிகிரி முடிக்கணும்னு சொல்லாம இருந்திருக்காங்க. சரி ஓகே நம்ம கிட்டத்தட்ட ரிவீல் பண்ணிட்டோம். பட் வயசு மட்டும் தான் என்ன உங்களுக்கு தெரியாது. அது படம் முடியும்போது இது பண்ணிக்கலாம். இந்த மாரி சொல்லும்போது இவர் வந்து ரத்தம் கொதிக்குது. நம்ம அப்பாவ கொன்னு நான் இப்ப இது பண்ண போறேன்னு சொல்லும்போது, உங்க அம்மா வந்து வேணாம்ப்பா நீ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிருவாங்க. அம்மாட்ட சத்தியம் பண்ணதுனால நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு அமைதியா இருக்காரு. பட் இருந்தாலும் அவருடைய அந்த கோவம் விடல. போய் அவன நேருக்கு நேரா பார்த்து சட்டைய பிடிச்சு கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால உங்க மாமாட்ட வந்துட்டு இவரா கிளம்ப முயற்சி பண்றாரு. உங்க மாமா தெரிஞ்சிருச்சு. இவன் இங்க தான் போறான்னு சொல்லிட்டு. சரி பார்த்து போப்பான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. காசு ஒரு ரூ. 1000 குடுத்து அனுப்பிறாரு. இவனும் சரி கிளம்பிடுறான். கிளம்பி போற அந்த டைம்ல தான் வில்லனோட இன்ட்ரோடக்ஷன் காமிக்கிறாங்க. வில்லன் வந்து யாருன்னா சரியான திருடன். வில்லன் திருடனா இருக்குன்னு பத்தாம, அவன் கூட்டத்துல இருக்கவங்க அத விட பெரிய திருடனா இருப்பான். இவன்ட்டயும் ஆட்டைய போட பார்ப்பானுங்க. வரிசையா காணிப்பாங்க. ஆமா. ஆனா நம்ம ஆளு வந்து கொஞ்சம் பெரிய கிரிமினல் ஆச்சுல்ல. அதனால வந்து ஃபுல்லா கண்டுபிடிச்சுட்டு மிரட்டி வச்சிருப்பான். இந்த மாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ட்டு. இவன் வந்து யாருன்னா, ஒரு பெரிய கொள்ளைக்காரன். கொலையும் பண்ணுவான், எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆல் இன் ஆல் பேக்கேஜ் வச்சிருப்பான். என்ன வேணாலும் செய்யலாம். கேங்ஸ்டருங்க. அவர் கேங்ஸ்டரா? சரி. கேங்ஸ்டருக்கான முதல் தகுதிய இழந்த ஒரு கேங்ஸ்டர். அது ஏன்றத பின்னாடி சொல்லுவோம். ஏங்க அவர் கேங்ஸ்டர் ஸ்டார்டர் பேக். ஓ! கேங்ஸ்டர் கணேஷ். அந்த வகையறாவா? ஆ. ஏங்க இப்படி பேசக்கூடாது. ஆமை நான் இருக்கிறேன். அப்படி பேசாதீங்க. ஆமி ஆப்பிட்டீங்களா? சரி அத விடுங்க. கதைக்குள்ள வாங்க. இப்ப கதையில வந்துட்டு என்னன்னா, இவன் வந்து ஒரு கொலை பண்ணிடுறான்.
இந்த மாரி ஒரு ஒரு சேட்டு ஒருத்தன் வருவான். அந்த சேட்ட கொன்றுவான். வைரக்கல் கொண்டாருவான். கொன்றுவானுங்க. கொன்ன பிறகு அடுத்த நாள் நியூஸ்ல பேப்பர் வருது. நியூஸ்ல வந்து பேப்பர் படிச்சுக்கிட்டே நம்ம ஆளு என்ன பண்றாருன்னா, ட்ரெயின்ல போறாரு வில்லனு. அதே ட்ரெயின்ல ஹீரோவும் வராரு. ஹீரோ வந்த பிறகு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஆனா, நான் இந்த உலகத்தில பெரிய ஒரு புத்திசாலியான வில்லன இங்க தான் பார்ப்பேன். அதாவது ஒருத்தன் புடிக்க வரான்னா, முடிஞ்ச வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவான். அப்படி இல்லன்னா இப்படி சொல்லலாம். வேற ஏதாவது கெட்டப்ல வந்து சுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு சக பேசஞ்சரா ஒருத்தன் வந்திருக்கான்ற நம்பி, அவன வந்து தெரு தெருவா சுத்திட்டு இருப்பான் பார்த்தீங்களா? ஆமா. இந்த அளவுக்கு ஒரு தெளிவான வில்லன் வந்து தமிழ் சினிமால குடுத்த பெருமை நம்ம எம்ஜிஆரே சேரும். அந்த இடத்துல அவர பாராட்டலாம். அத கூட விடுங்க. அவன் எவன்ட்டயோ பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு அவன் சிஐடின்னு முடிவு பண்ணிருவான் பாருங்க. ஆனா அவனே அவன்ட்ட ஏமாந்துகிட்டு இருப்பான். அதான் சொல்றோம்ல, ரொம்ப தெளிவான வில்லன், தெளிவான ஹீரோ, தெளிவான ஹீரோயின், தெளிவான கத, ம். ஒரு தெளிவான காவியம் இது. நம்மளால வந்து தொடக்கூடாது. தொட்டா அவ்வளோதான். அதே ட்ரெயின் சீன்ல வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன்டான பெர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமசாமி வந்திருப்பாரு. அவர் வந்து என்னன்னா, ஒரு அ நார்த் மெட்ராஸ்கார். இப்படியா அங்க அவருக்கு இன்ட்ரோ குடுப்பீங்க? ஆமா, இந்த இடத்துல உள்ள வந்திருக்கார்ல. இப்படியா அவருக்கு இன்ட்ரோ குடுப்பீங்க? வேற எப்படி குடுக்குறது? தி இன்டலெக்சுவல் சோ. ராமசாமி. சொல்லுங்க. இப்ப 2000 நோட்டு வந்த பிறகு ஒரு பெரிய ஆடிட்டர். ஓகேவா? அந்த ஆடிட்டர வச்சு நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். நான் 6த் படிக்கும்போது எக்கனாமிக்ஸ் புக் இருக்குல்ல. எக்கனாமிக்ஸ்ல வந்துட்டு ரூபா நோட்டோட அந்த சிம்பிள் இருக்குல்ல. அத டிசைன் பண்ணது இவரு தான். இவர் வந்து சென்னையில தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த புக்ல இருந்துச்சு. நான் அப்பலாம் நெனச்சிருக்கேன். சரி, ஓகே. தமிழ்நாட்டுலருந்து ஒருத்தன் பண்ணியிருக்கான்னா ரொம்ப பெரிய ஆள்னு நெனச்சேன். ஆனா அதே கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு இந்த 2000 நோட்டு வரும்போது அதில சிப் இருக்குன்னு சொல்லி நல்ல கிம்ம காமிச்சாரு தெரியுமா? ஆமா. ஆ அந்த அளவுக்கான அறிவாளி தான் இந்த ராமசாமி. 2 பேருக்குமே வித்தியாசம் கிடையாது. ஐயா நான் சர்க்காஸ்டிக்கா சொன்னேன்யா. புரியுது, புரியுது. ஆ அதே மாரி தான். இப்ப வந்து ராமசாமி இருந்தார்னா 2000 நோட்ட பார்த்துட்டு, ஓ! இது வந்து விஸ்வகுருக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லிட்டு ஒரு 10 பக்கம் எழுதியிருப்பாரு அங்க துக்ளக்ல. சரி விடுங்க, அவர் போய் சேர்ந்துட்டாரு. அதுவும் நல்லது தான். ஆமா. கல்லறை குயில்களை இது பண்ணக்கூடாதுன்னு நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்த டாபிக் போவோம். ஆனா எம்ஜிஆர மட்டும் அடிக்கிறீங்க. ஆள் அழி இல்லையா? அது வேற டிபார்ட்மெண்ட். சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல, அவர் எப்ப செத்து போனாரு? அவரோட வாட்ச் இன்னும் உயிரோட இருக்கு. அப்புறம் அவரும் உயிரோட தானே இருப்பாரு சமாதியில. அப்புறம் என்ன? உங்களுக்கு தெரியாதா? உள்ள வந்து அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு இன்னும் நெறைய அம்மாக்களோட சுத்திக்கிட்டு தான் இருக்காரு. கான்ஸ்பிரசி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அம்மாக்கள்னா இந்த எலக்ஷன் போஸ்டர்ல ஒரு பாட்டிய கட்டி பிடிச்சு போஸ்ட் பண்ணுவாரு. அதானே சொல்றீங்க? அந்த அம்மாக்கள் இல்ல. இந்த அம்மாக்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் 25, 26 வயசு தான் இருக்கும். அந்த ரேஞ்ச் அம்மாக்கள். அந்த ரேஞ்ச் தானே அந்த டைம்ல. ஆமா. அவர் வந்து பொண்ணுங்கள ஊக்கப்படுத்துறாருங்க. வாய்ப்பளிக்கிறாரு. அவர் நெனச்சிட்டு இருந்திருக்கீங்க. ம். இங்க இந்த மாரி ட்ரெயின் சீன் முடியுது. ட்ரெயின் சீன் முடிஞ்சோனே நம்ம ஆள் வந்து ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்த பிறகு ஸ்டார்ட்டிங்லயே ஒரு ஆள்ட்ட ஏமாத்த போறாரு. ஒரு டாக்ஸி வந்து நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஏமாத்திட்டு இது போயிடுறான். இவர் வந்து ஒரு வண்டியில வந்து உட்கார்ந்தாரு. அந்த வண்டியில தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு அந்த அம்மா வந்து எப்படின்னா, ரொம்ப ஒரு ஜிவிஎம் கேரக்டர். அந்த ஜிவிஎம் வைகிற ஹீரோயின்ஸ் இருப்பாங்கல்ல. ஆமா. எதையுமே சுத்தி பார்க்க மாட்டாங்க. நேரா உள்ள வந்துர்றது, நேரா போயிறது. சுத்தி என்ன இருக்காங்க? சுத்தி யாரு? கதவு தொறந்து காருக்குள்ள ஏறும்போதே பின்னாடி ஒருத்தன் படுத்திருக்கிறது தெரியாதா? அப்புறமா கார் எடுத்துட்டு போவாங்க. கார் எடுத்துட்டு போம்போது இடையில வந்து இவரு எம்ஜிஆருக்கு முழிப்பு வந்துரும். முழிப்பு வந்துட்டு, "என்னப்பா இது?" அவரு வந்து பார்த்து பெருமைப்படுறாரு. இந்த இடத்துல நீங்க அவர பாராட்டணும். என்னன்னா, ஒரு வுமன் எம்பவர்மென்ட் ரொம்ப நேசிக்கிறாரு. கொஞ்சம் முன்னாடி நானும் அதுதான் சொன்னேன். அதான். ஒரு வுமன் எம்பவர்மென்ட்ட பாராட்டுறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து நல்லா வண்டி ஓட்டிட்டு போகுது. ஓகே. சரி, ஆனா தப்பா வண்டி எடுத்துட்டு போதேன்னு சொல்லிட்டு, இங்க இல்லம்மா அந்த பக்கம்ன்றாரு. அதுக்கப்புறம் இந்த பார்த்து இந்த அம்மா வண்டிய நிப்பாட்டிட்டு வெளிய இறங்கும். வெளிய இறங்கி காய்ச்சும் மூச்சும் கத்தும். இவன இறக்கிட்டு ஓடி போயிரும். இவன இறக்கிட்டு போம்போது, இவன் கீழ பார்ப்பான், ஒரு பர்ஸ் ஒண்ணு இருக்கும். பர்ஸ் தொறந்து பார்க்கும்போது, ஒரு குறியீடு வச்சிருப்பாரு இந்த இடத்துல. மயிலாப்பூர்ன்ற ஒரு குறியீடு, நல்ல குறியீடு ஒண்ணு வச்சிருப்பாரு. ஆ மிஸ் மயிலாப்பூர், மிஸ் மயிலாப்பூர். அட்ரஸ் மொத்தமே 2 லைன் தான். குமாரி உமா, அப்புறம் ஏதோ ஒரு காலனி, மயிலாப்பூர். அட்ரஸே அவ்வளோதான். இல்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல வந்துட்டு, இப்ப இருக்கிறவன் இப்ப ரொம்ப டாக்ஸிசிட்டியா இருந்திருப்பானுங்க. அப்ப கூட பக்கத்து வீட்ல எவனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு இருந்திருக்கும். ஆமா. ஸோ, அதனால ஈஸியா ஒரு காலனி பேர் போட்டோம்னா, அந்த காலனிக்கே ஒரு வீடு தான்ற மாரினால, அட்ரஸ் அட்ரஸா இருந்திருக்கும். அதுதான் உண்மை. சரி, இந்த மாரி கூப்ட்டுட்டு இவரு நேரா எடுத்துட்டு கிளம்புறாரு. அதாவது சென்னைக்கே புதுசா ஒரு வரவரு நேரா வீட்டுக்கு வந்துருவாரு. நடுவுல யார பார்த்து கேட்டாரு, எதுவுமே இருக்காது. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வந்து ஒரு ஃபாஸ்ட் கட்டிங் போட்டிருப்பாரு. டக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகி போயிருக்கும் ஒவ்வொரு சீனும்.
அத நம்ம பாராட்டலாம். அந்த காலத்திலேயே பாஸ் கட்டிங்லாம் போட்டுட்டு இது பண்ணியிருக்காரு. சரி இவரு வந்துருவாரு. உடனே அந்த அம்மா உள்ள வரும். உள்ள வந்த பிறகு உங்க வீட்ல வந்து உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா. அவள்ட்ட வந்துட்டு போய் பேக் எடுத்துட்டு வான்னு சொல்லிருவா அந்த பர்ஸ. பர்ஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது, இவ போய் பார்க்கும்போது பர்ஸ் இருக்காது. கீழ விழுந்த பர்ஸோட அளவ பார்த்தீங்களா? ம். சின்ன பர்ஸுங்க. அத இவ கையில தூக்கிட்டு போமாட்டாங்களாமா? அதையும் வீட்டுக்குள்ள போயிட்டு அத எடுத்துட்டு வான்ட்டியா? உன் கையில என்னவா? வேலைக்கார பொண்ணு தானே. இல்ல அவங்க ஃப்ரெண்டு அதான் ஆல்ரெடி மயிலாப்பூர்ன்ட்டாய்ங்கல்ல. அப்புறம் என்ன வேற என்ன கதை சொல்லணும் நம்ம? ஓ! அப்புறம் தான் இவரே மிஸ் மயிலாப்பூர்ன்னு டிஃபைன் பண்ணிட்டார்ல. அதனால அவங்க தூக்க மாட்டாங்க. போய் பார்த்துட்டு பர்ஸ் இல்லன்னு சொல்லும்போது, இவ வந்து இதாயிருவா. டக்குனு என்னன்னா, ஹீரோ உள்ள வருவாரு. அங்க ஒரு கான்வர்சேஷன் மாரி போயிட்டுருக்கும். இல்லையே ஷூ எடுத்துட்டு வருவாளே! அத விட்டீங்க. ஆ இல்ல ஷூ விட்டுட்டு போயிருவான் அவன். அவ காருக்குள்ள இருந்து ஒரு ஷூவ எடுத்துட்டு வந்து யார் அந்த அவர்ன்னு இருப்பாங்க. ஓகே, ஓகே. அந்த ஃப்ரெண்டு அப்பதான் நம்ம ஆளு வருவாப்புல. கரெக்ட்டா என்ட்ரி குடுத்துட்டு இது பண்ணுவாரு. அந்த மாடியில தான் எம்ஜிஆருக்கு என்னமோ இருந்திருக்கு. அந்த அம்மா மாடியில இருந்து ஷூவ தூக்கி போடும் கிடைச்சிரும். இன்னொரு சீனும் வரும்ல அந்த மாரி. ஆமா, ஆமா. நம்ம எம்ஜிஆர் வந்து எப்படின்னா வந்துட்டு, அவர் வந்து நேர்கொண்ட பார்வை தான், இந்த படத்துல. அது ஏன்றத கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். ஒரு இம்பார்ட்டன்டான சீன் ஒண்ணு இருக்கு. ஆ இந்த மாரி வந்துட்டு இவர் வந்து பேசிட்டு இவர் செருப்பு வாங்கிட்டு போயிருவாரு. அதோட அந்த இது முடிஞ்சிரும். அஜித்த இழுக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. நேர்கொண்ட பார்வைலாம் சரிதான். இல்ல. நேர்கொண்ட பார்வைக்கு ஒரு ரீசன் ஒண்ணு இருக்கு. ம், ம். ம். அடுத்து வந்து என்னன்னா, இவங்க அப்பாவோட என்ட்ரி வரும். இந்த மாரி வந்துட்டு என்னம்மா பண்ண போறேன்னு கேட்கும்போது, இந்த மாரி பாட்டு பண்ண போறேன்னு பிளான் வச்சிருப்பா. ஆல்ரெடி என் வீட்டுக்கு ஒரு பாட்டு பாட ஒருத்தன் வருவான். ஆனா வந்து அவன் ஒழுங்கா பாட மாட்டான். நம்ம பயந்து ஏதாவது ஒரு ஆக்டிங்க போட்டு கழிச்சு விட்டுட்டுருக்கோம். வேணாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் இங்கிலீஷ் சாங் இது பண்ண போறேன். அந்த மாரி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த டைம்ல தான் இவன வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த வில்லன் குரூப். அவன் போய் சொல்லிடுவான். இந்த மாரி இந்த வீட்டுக்குலாம் போயிருக்கான். அவங்க 2 பேரும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே குரூப் மாரி தான் தெரியுது. ஏதோ சேர்ந்து தான் பிளான் பண்றாங்கன்னு சொல்லும்போது, இவன் அடியாள ஒருத்தன வந்து அங்க வீட்டு வேலைக்கு அனுப்பிருவானுங்க. அவன் வந்து பார்த்துட்டு சொல்லிருவான். சொன்ன பிறகு சரி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த டைம்ல தான் ஏதோ சீன் விட்டுட்டேன். இந்த சீன் வரும். இவன்லாம் வந்து சுத்திட்டு இருப்பானுங்க. நடுவுல வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண எம்ஜிஆர் போவாரு. போகும்போது அவன வில்லன் கேங்கு வீட்டுக்கு கூட்டு போயிருவான் அந்த பொண்ண. கூட்டிட்டு போயிட்டு உட்காருங்க உட்கார வச்சுட்டு நம்ம ஜூஸ் ஒண்ணு குடுப்பான். ஜூஸா, லிக்கர் ஏதோ ஒண்ணு குடுப்பானுங்க. அத வாங்கிட்டு நம்ம எம்ஜிஆர் குடிக்க மாட்டாரு. குடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சீன்ல அசோகன் வந்துருவான் பார்த்திருக்கீங்களா? பார்த்தீங்களா? வந்துரும். ஆமாமா. வந்து துப்பாக்கிய காட்டி மிரட்டுவான். நீ வந்து நீ தானே சிஐடின்னு கேட்கும்போது, இல்ல சார் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதாவது இந்த படத்துல வந்துட்டு ஒரு எவனாவது ஒத்துக்கிருவானாடா? போய் போய் நீ தானே சிஐடி. நீ தானே சிஐடி மாங்கா மடையனே. கேட்டோன்னா, ஆமா நான் தான் சிஐடி. எவனாச்சும் இல்ல எம்ஜிஆர் அந்த படத்துல சிஐடியா? ஓகே தான். இல்ல பார்க்கிறவன்ட்டலாம் போய் ம். நீ சிஐடி தான்டா சொல்லிருவாய்ங்களாடா? இல்ல. எம்ஜிஆர் கேரக்டருக்கும், அந்த வயசுக்கும் காமிக்கும்போது, நான் எப்படி பார்த்தா, வாப்பா தம்பின்னு அவருக்கு வில்லன் உட்கார வச்சிருந்திருக்கணும். ஆனா ஏன் உட்கார வைக்காம பேசிட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து மரியாதை நிமித்தமாக அவர் நின்னுட்டு இருக்கார்ல, பெரியவர் நிக்கிறாரு. அப்ப நம்ம எப்படி உட்கார்றது அப்படின்னு நெனச்சிருப்பாரு. தப்பா சொல்றீங்க. இந்த படத்துல பெரியவர் கிடையாது. நம்ம வயச கடைசியா ரிவீல் பண்ணுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்ப சொல்ல வேணான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. ஓகே. அந்த மாரி சொல்லிட்டு இப்ப இது பண்ணும்போது, சரி ஓகே நீ நீ சொல்ற மாரி நான் பண்றேன்னு சொல்லும்போது, இவன் வந்து லிக்கர் ஒண்ணு குடுப்பான். லிக்கர் ஒண்ணு குடுத்துட்டு, அந்த பொண்ண குடுக்க சொல்லுவான். இவனும் வாங்கிட்டு குடிக்காம, அந்த பொண்ண ஒரு பக்கம் அனுப்பிட்டு, இந்த லிக்கர குடிச்சுட்டு, குடிச்ச மாரியே ஆக்டிங் போட்டு, அங்க ஒரு பாட்டு வரும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? ஆமா. ஆமாமா. அங்க ஒரு பாட்டு வரும். அது பாட்டு முடிஞ்சோனே, நம்ம ஆளு வந்து என்ன பண்ணுவாருன்னா, "விட்றா ஜூட்டுன்னு" சொல்லி தப்பிக்க என்ன பண்ணுவாருன்னா, எகிறி குதிப்பாரு. எகிறி குதிக்கும்போது, அதாவது அந்த படத்துக்கு முந்தின ஷாட்ல தான் அந்த ஏரியா காமிச்சிருப்பானுங்க. நல்லா சுத்தி வந்து ரோடே இல்லாத ஒரு இடத்துல இருந்து இவருக்கு வந்து சூப்பர் பவர் ஒண்ணு இருந்திருக்கு. இங்க இருந்து குதிப்பாரு. குதிச்சு சர்ருன்னு போய் ஒரு கார்ல விழுவாரு. அதாங்க எந்த மாடியில இருந்து என்ன விழுந்தாலும் அவருக்கு கரெக்ட்டா தான் அமையுது. ஃபர்ஸ்ட் ஷூ மாடியில இருந்து கிடைச்சது. இப்ப மாடியில இருந்து அவரு குதிக்கிறாரு. அந்த பொண்ணு கிடைக்குது. நம்ம அம்மா கிடைக்கிறாங்க. இப்ப நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமா வண்டி ஓட்டிட்டு போவாங்க. நேரா வந்து ஃப்ரண்ட் சீட்லயே வந்து குதிப்பாரு. பேக் சீட்ல கூட குதிக்க மாட்டாரு. ஆ பொத்துன்னு விழக்கூட மாட்டாரு. கரெக்ட்டா வந்து உட்கார்ந்துருவாரு. பார்த்தீங்களா நீங்க அத? ஆமா, ஆமா. இப்ப ஒரு ஒரு இடத்துல மேல இருந்து விழுறோம்னா, அது ஓடுற காரு. அவர் நில தடுமாற கூட மாட்டாரு. கரெக்ட்டா அந்த சீட்ட வந்து இப்படி உட்கார்ந்துருவாரு. கரெக்ட்டா வந்து உட்காருவாரு. அப்பதான் வந்துட்டு உட்காந்துட்டு அங்க ஒரு கான்வர்சேஷன் போகும். இந்த மாரி "நீ ஏன்டா அடிக்கடி வந்துட்டு இருக்க? நானா ஒண்ணும் வரல. தானா வந்து அமைதின்னு" சொல்லிட்டு இவரு பேசிட்டு இந்த மாரி டயலாக்லாம் போயிட்டுருக்கும். அந்த டைம்ல என்னன்னா, ஒரு பொண்ண காமிப்பானுங்க. ரோட்ல வந்துட்டு. இல்ல. அதுக்கடுத்து என்ன வீட்டுக்கு போவா. அந்த ஹீரோயின் வீட்டுக்கு போவா. அங்க வந்து இந்த சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இல்ல, இல்ல. அது இல்லையா? இப்ப போவாங்கல்ல காரு, அது வழியில பஞ்சர் ஆயிரும். அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சுரும். அந்த பொண்ணு இருக்கால்ல ஃபர்ஸ்ட் கரெக்ட். என்ன சொல்றது?
ஆமா. அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. இங்க தான் ஒரு செம சீன் ஒண்ணு இருக்கு. ஸோ அங்க தான் வந்துட்டு மழை பெய்யும். ஒரு வீட்டு பக்கம் ஒதுங்குவாங்க. அந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கும். பொண்ணு பார்த்துட்டு இந்த மாரி வீட்ல யாரோ வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், உங்க அப்பாட்ட சரி உள்ள வந்து உட்கார வைம்மா. உள்ள 2 பேர் வருவாங்க. இந்த பொண்ணு என்ன நெனச்சுக்கணும் 2 பேரும் ஹஸ்பண்ட், ஒய்ஃப்ன்னு நெனச்சுட்டு பேச்சு குடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம். சரி அவங்களுக்கு வேற வழி இல்ல. இந்த பொண்ணு ஏதோ கிறுக்கு இத நம்மள விடாதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மாரி ஒத்துக்குவாங்க. அதே நேரத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுரும். அடைச்சு வச்சுட்டு நீங்க வந்து அதுக்கு முன்னாடி அந்த வாசல்ல சண்டை போட்டுக்கிறாங்கப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, அப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்களா இருக்கும். உடனே இந்த பொண்ணு சொல்லும், "பார்க்க படிச்சவங்க மாரி இருக்காங்க. படிச்சவங்களா? அப்ப கண்டிப்பா அடிச்சுக்குவாங்க" அப்படின்னு. என்ன டயலாக் இது? இங்க ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு போவாரு. யாருங்க? படத்திலேயே டிராவல் பண்ண ஒருத்தர். அவர் தான் படிக்க கூடாதுல்ல எல்லாருமே. அ, அ. யாருன்னு தெரியுதா? புரிஞ்சுது, புரிஞ்சுது. அந்த அ துக்ளக். அவர்தானே? அந்த ஐயா தான். ஆமா. துக்ளக் ஐயா தான். ஆமா, ஆமா. ஸோ உள்ள வராங்க. உள்ள வந்த பிறகு காலேஜ் அந்த பொண்ணு வந்துட்டு சரி ஹஸ்பண்ட் இல்ல நான் சொல்றேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு சொன்னா விட்டுறணும். பூ வை, பொட்டு வை, குங்குமம் வை. என்ன இதெல்லாம்? அதோட நிப்பாட்னாங்க சந்தோஷப்படணும். அந்த இடத்துல ஒரு ஃபெமினிஸ்ட்டா இருந்து கட்டி போட்டு ஐயோ! அம்மாவையே கட்டி போட்டு வச்சுட்டாங்க. எடிட் பண்ணிருங்கங்க. சரி, சரி விடுங்க. பீப் அடிச்சுக்கலாம் பிரச்சனை இல்ல. ஆ. அந்த தைரியத்த நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல நான் பீப் அடிக்க தெரியாம இருந்தா நம்ம ஜெயில்ல தான் கிடக்கணும். சரி ஓகே. கதைக்குள்ள வருவோம். ஸோ கதையில இந்த மாரி ஆகுது. அப்புறம் உள்ள போய் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கேயும் ஒரு பாட்டு. அங்கேயும் ஒரு பாட்டு முடியுது. அதுக்கப்புறம் சீன் மாறுது. அதுக்கப்புறம் என்னன்னா, அ வழக்கம் போல இந்த அம்மா வந்து ஏதோ ஒண்ணு விட்டுட்டு இந்த இடத்துலயும். விட்டுட்டு போனோனே இந்த பொண்ணு பாத்துரும். இந்த இந்த அம்மாவுக்கு வேற வழியே வேற அது இங்க இல்ல, இல்ல. இந்த சீன்ல இல்ல. அது இன்னொரு சீன். அடுத்த சீன்ல அந்த சேரில இந்த காலனி இடத்துல இருந்தால்ல ஒரு பொண்ணு. அவளுக்கு பொறந்த நாள் வரும். இந்த பொண்ணு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நான் திருட மாட்டேன். ஆனா கோயிலுக்கு வர்ற யாரையாவது வச்சு எனக்கு சாப்பாடு போடுவல்ல, போடுன்னு கேட்கும்போது தான், அவ கூடயே ஒரு சின்ன பையன் சுத்துவான். அந்த பையன் வந்துட்டு ஒரு வைர நெக்லஸ பக்கத்துல வச்சுக்கும்போது, கார்ல வந்தவங்க விட்டு போயிட்டாங்க அப்படின்னும். இந்த அம்மாவுக்கு ஒரு வியாதி. பணத்திமிருன்னு நெனைக்கிறேன். எங்க போனாலும் எதையாவது காருக்கு எனக்கு புரியல. பேக்க விட்டுட்டு போகுது. வைர நெக்லஸ விட்டுட்டு போயிட்டு வீட்ல உட்கார்ந்திருக்கும் பாருங்க. அந்த சீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாமா. ஓகே. பூ கட்டிட்டு இருக்குங்க. தொலைஞ்சது வைர நெக்லஸ். அந்த அம்மா உட்கார்ந்து பூ கட்டிட்டு இருக்கும். இல்ல அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை கிடையாது. பொண்ணுக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 2 பேருக்கும் அவங்க சொத்து கிடையாது. இவர் வந்து காவல்காரரு. இந்நேரம் இது சாவி இடுப்புக்குள்ளே சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இவரு காவல்காரரு. இவர் பொண்ணு எப்படிங்க அந்த சொத்துக்கு உரிமையாகும்? நான் இந்த வீட்ல வேலைக்காரம்மா. நீ தான் இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதின்னு அடிக்கடி அந்த அம்மாவ பார்த்து சொல்றாரு. என்ன காரணம்? அதான் தெரியல. சரி விடுங்க. அது ஏதோ ஒரு வியாதி. ஒண்ணும் பேச முடியாது. சம்திங் மைண்ட்ல ஏதோ இதான் இருக்கும். ஸோ இந்த மாரி நம்ம இந்த சீனே வந்துக்கலாம். அந்த முன்னாடி கூட தேவையில்ல. இந்த சீன கன்டின்யூ பண்ணிக்கலாம். இப்ப இந்த சீன்ல வந்து என்ன ஆகும்னா, டக்குனு இந்த அம்மா போகும். போய் பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ ஒண்ணு இருக்கும். ஃபோட்டோ ஒண்ணு வந்துட்டு இது யாருன்னு கேட்கும்போது இவரு ஃபிளாஷ்பேக் சொல்லுவாரு. இந்த மாரி என் குழந்தை தொலைஞ்சு போச்சு. ஆனா எங்கேயோ இருக்கு நம்பிக்கை இருக்குன்னோனே, கண்டிப்பா சீக்கிரம் வந்துன்றத சொல்லிருவாங்க. சொன்ன பிறகு சரி ஓகே. அங்க ஒரு அதான் அந்த பொண்ணு தானே? அந்த வீட்ல அவங்களுக்கு இடம் குடுத்த பொண்ணு தான் வரும். ஆமாமாமா. ஸோ வீட்ல இடம் குடுத்த பொண்ணு வருவாங்க. அவங்க போய் பார்த்துட்டு, சரி ஓகே யாரு பொண்ணுன்னு கேட்பாங்க. ஃபிளாஷ்பேக் வரும். இந்த அம்மா வந்துட்டு சரி ஓகே எல்லாம் சரியான்னு சொல்லும்போது, அவரும் போய் பேசுவாரு. இப்படியே போயிட்டுருக்கும். ஆ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவான்னா, எனக்கு வந்து வேற இங்கிலீஷ் சாங் சொல்லி தருவேன். எனக்கு டீச்சர் வேணும்னு கேட்கும்போது, இவர் வந்து விளம்பரம் குடுத்திருப்பாரு. விளம்பரம் குடுத்துட்டு, இத பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, எம்ஜிஆர் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணுவானுங்க. எனக்கு அந்த சீன் தான் புரியல. எப்படி ஒரு ஆள கெட்டப் சேஞ்ச் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் வந்து இப்ப அப்பதான் விளம்பரம் குடுக்குறான். டக்குன்னு பார்த்துட்டு இவனையே எம்ஜிஆரையும் அனுப்புறாய்ங்க சம்மந்தமே சீனுக்குள்ள. இல்ல நீங்க என்ன கேட்கிறீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? அந்த இந்த சீன் வரும்ல. கெட்டப் ஆ, கெட்டப் ஏன் சேஞ்ச் பண்றாங்கன்னு கேட்கிறீங்க. ஆமா. இப்போ எம்ஜிஆர் வந்து அவராவே போகலாம். பட் அவங்க அப்பா விளம்பரத்துல என்ன குடுத்திருப்பாரு? அந்த காவல்காரன் வேதாந்தியா இருக்கணும். வேதாந்தினா வயசானவரா? உங்களுக்கு புரியுதா? அந்த இதெல்லாம் துறந்த ஒரு ஒரு வயசானவர் வேணும். ஏன்னா, அவர் வந்து அவரு பொண்ண அவங்க முதலாளி கிடைச்ச உடனே டெலிவரி பண்றதுக்காக வச்சிருக்கிறாரு. அத வேற யாரும் கொத்திட்டு போயிறக்கூடாதுன்னு ஒரு வேதாந்தி தான் வந்து சொல்லிக் குடுக்கணும்னு விளம்பரம் குடுத்திருப்பாரு. அதுக்காக தான் கெட்டப் சேஞ்ச் பண்ணுவாங்க. லாஜிக் புரியுது, புரியுது. லாஜிக் இல்ல. சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல லாஜிக் இல்லன்னு இல்ல. இந்த இடத்துல லாஜிக் கரெக்ட்டா அப்ளை ஆகும். ஏன்னா, அவர் போடுற கெட்டப்பு அவர் வயசுக்கு கரெக்ட்டான கெட்டப். கரெக்ட். அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு நம்ம இவரு வருவாரு. வரம்போது பொண்ணோட அப்பா பார்க்கும்போது கீழ நெறைய வதன்னு கூட்டமா இருக்கும். எதுக்குடா இத்தன பேர் இருக்கன்னு சொல்லி விரட்டி விட்டுருவாரு. விரட்டி விடுறதுக்கு முன்னாடி பாப்பாரு.
எம்ஜிஆர் மட்டும் தான் கரெக்ட்டா அந்த கிரைட்டீரியாவோட மேட்ச் ஆகியிருப்பாரு. எல்லாமே 10 பொருத்தம் பக்காவா இருக்குன்ற மாரி ஆள் நிப்பாரு. அவர மட்டும் நிக்க வச்சுட்டு மத்தெல்லாம் விரட்டி விட்டுருவாரு. விரட்டி விட்ட பிறகு பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா செக் பண்ணேன்ரும். ஒரு பாட்டு போட்டு எதோ ஆரம்பிப்பாரு. அங்க ஒரு சாங் போவும். சாங்ல வந்துட்டு இவரு அ கை, கால் அசைக்கிறேன்னு கீழ உட்காந்து, உட்காந்து சிட்டப்ஸ் பண்றதுன்னு கிட்டத்தட்ட எக்சர்சைஸ் பண்ண மறந்துட்டாருன்னு நெனைக்கிறேன். எக்சர்சைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த ஒரு சாங்ல முடிச்சுட்டு இருப்பாரு தலைவர். முடிச்ச பிறகு நல்லா எனர்ஜிட்டிக்கா இருக்காரு. நல்லா பாடுறாருன்னு சொல்லிட்டு, நீ அப்பாயின்ட்மென்ட்ன்னு சொல்லி விட்டுருவானுங்க. அதுக்கப்புறமா சம்பளம் கிம்பளம்லாம் பேசி விட்டுருவாங்க. இத வந்து அந்த வீட்ல வேலை பார்க்க வேலைக்காரன் பார்த்துருவான். பார்த்துட்டு அவனுக்கு தெரியுது. அந்த சீன் பார்த்திருக்கீங்களா? இல்ல நான் என்ன கேட்கிறேன், அவன் அங்க வேலைக்காரன். சோ கேஷுவலா ஹாலுக்கு வர்ற மாதிரி கூட அவன் வரலாம். சோஃபா பின்னாடி ஊர்ந்து வருவாங்க அவன். வந்து எட்டி பார்ப்பான். சரி நீ அங்க வேலை செய்ற. ஏதாவது காஃபி வைக்க வர்ற, இல்ல சும்மா ஏதாச்சும் வர்றது மாரி வந்துக்கலாம். அவன் சோஃபா பின்னாடி இப்படி ஊர்ந்து வந்து எட்டி பார்த்துட்டு போய் அசோகன்ட்ட சொல்லுவாப்ல. இந்த அறிவுலாம் இருந்தா அவன் என்னைக்கோ மாறியிருப்பான்ல. அவன் முதல்ல இருப்பான்ல. ஆமா. சரி விடுங்க. அது அவரோட பிரச்சனை. நம்ம அடுத்தவங்களோட இண்டிவிஜுவல் பிரச்சனைக்குள்ள போக்கூடாது. அது நம்மளோட வேலையில. நான் 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்த்தேன்ல, நான் பேசுவேன். நானும் தானே பார்த்தேன். இந்த மாரி பார்த்துட்டு போய் சொல்றான். தெரிஞ்சு போச்சு. இவன் தான் வந்துட்டு இந்த எம்ஜிஆர்ன்றது தெரிஞ்சு போச்சு. அதாவது சங்கர் படத்துல. தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் வந்து என்ன பண்றாய்ங்க, இவன வந்து வழிப்பறி பண்ண பிளான் பண்றானுங்க. பண்ணிட்டு இவன் ஒரு ஃபைட் போடுறாரு நம்ம ஆளு. ஃபைட் போடும்போது ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் வந்து நம்ம ஆள் தான்னு சொல்லிட்டு. அப்பயிலேருந்து ஒரு கனவு கோட்ட அந்த அம்மா கட்டிக்கிட்டு இருக்கு. இவர் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போறாரு. இது யூசுவலா நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க வீட்ல ஃபைல்ஸ்லாம் தேடி பார்த்துட்டு இருப்பாரு தெரியுமா? ஆமாமாமா. ஜெயலலிதா வீட்ல அவங்க அப்பா கேட்பாரு, "என்ன தேடுறீங்கன்னு?" அவரு சொல்றத பார்த்துருக்கீங்களா? பகவத்கீதை, பைபிள், ராமாயணம் அந்த மாரி இருக்கான்னு பார்க்கிறேன்பான். எவன்டா இந்த ஃபைலுக்குள்ள அதெல்லாம் வைப்பான்? இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இதுக்குள்ள தேடிட்டு கேட்டா பகவத்கீதைய தேடுறேன், பைபிள தேடுறேங்கிறான். அத யாராவது இந்த மாரி ஃபைல் போட்டு வைப்பாங்களா? இல்ல நீங்க சொல்ற அளவுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறீங்க. அங்க கேட்டுட்டு ஆமாஞ்சாமி போட்டாரே அவருக்கு அவர் அறிவு நீங்க நான் கேட்டு ஆமாஞ்சாமி போட்டவர தான் சொல்றேன். எந்த கேனையனா இத நம்புவானான்னு கேட்கிறேன். அவர் நம்புறாரே! ம். ஐயோ! ஐயோ! அந்த மாரி பார்த்து கீத்து முடிப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு பாதி படம் கிட்ட வந்தாச்சு. இப்ப வந்துட்டு பார்த்துட்டான், எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்ப தான் அந்த ரிவீல் ஆகுது. இவன் வந்து சொல்லிருவாரு. போற போக்குல சொல்லிருவாரு. இந்த மாரி இந்த சொத்துக்கு அந்த பையன் தான் வரணும். அந்த பையனும் உங்க அம்மா வந்துட்டாங்கன்னா குடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். இந்த மாரி பேசிட்டு இருக்கும்போது, அந்த திருடன் ஒட்டு கேட்டுருவான். கேட்டுட்டு போய் பாஸ்ட்ட சொல்லுவான். பாஸ் கேட்ட உடனே அவனுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த டைம் தான் ஒரு அ இன்ஃபர்மேஷன் வரும். இந்த மாரி இவங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்க. அ இங்க தான் குடும்பத்தோட இருக்காங்கன்னு தெரிஞ்சிரும். தெரிஞ்ச பிறகு இவன் ஃபர்ஸ்ட் போயிருவான். அங்க போயிருவான். அது 2 சீன்ல வரும். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்வதி அம்மாவோட உண்மையான அட்ரஸ் கிடைச்சுச்சு. அவங்க திருச்சியில இந்த ஸ்ட்ரீட்ல தான் இருக்காங்களான்னு கூட்டு போவான். இவரும் சாவியும் கையுமா போவாரு. அப்புறம் மறுபடியும் வரும். திருச்சியில இந்த ஸ்ட்ரீட்ல தான் இருக்காங்களா, உண்மையான அட்ரஸ் கிடைச்சிருச்சுன்னு கூட்டு போவாரு. அப்படி கூட்டு போம்போது, இவர் அங்க போயிருவாரு. அவர் இங்க வந்துருவாரு. யாருன்னா, அந்த வேலைக்காரன் இவன் இருக்கார்ல, நம்ம பொண்ணோட அப்பா. அவர போய் பார்க்கும்போது, அங்க அம்மா மட்டும் தான் இருக்கும். அம்மாவ மட்டும் பார்த்துட்டு வந்துருவாரு. ஆ இவன் வந்து போம்போது சாரி, சாரி தப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வில்லன் போவான்னு நெனைக்கிறேன். ஆமா. வில்லன் போய் பார்க்கும்போது, உங்க அம்மாவும் இல்ல இதுக்கு முன்னாடி நீ என்னங்க முக்கியமான சீன விட்டீங்க. எது? எம்ஜிஆர கடத்துனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். ஓ! சாரி மறந்துட்டேன். எம்ஜிஆர அவன் கடத்திருவான். இந்த சீனுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்தான்னு கண்டுபிடிச்சத அவர்கிட்ட சொல்லும். சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு அங்க இருக்கே எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டு, அ எம்ஜிஆர் வந்து இவங்களோட அம்மாவோட அப்பாவ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரும்போது, அந்த எம்ஜிஆரோட அப்பாவ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் ஜெயில்ல இருந்து வெளிய வந்திருப்பான். வெளிய வந்து இவரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீனு. அங்க எம்ஜிஆருக்கு அடிபடும். ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இவங்க ஆளு. எம்ஜிஆருக்கு மயக்க ஊசி போடுவாங்க. போட்டு அசோகன் அவன் இடத்துக்கு தூக்கிட்டு போயிருவான். ஓகே, ஓகே. இம்பார்ட்டன்ட் சீன மறந்துட்டேன். பார்த்துட்டு இவன் இவன் நேரா போயிருவான். நேரா போய் பார்த்துட்டு, அவங்க அம்மாட்டயும், மாமாட்டயும் பேசிட்டு, உங்க மாமா அங்க இருப்பாரு. உங்க அம்மா மட்டும் கூட்டிட்டு இவன் இங்க வந்துருவான். அம்மாவ அசோகன் கூட்டு போயிருவாப்ல. டக்குன்னு நம்ம பொண்ணோட அப்பா வந்து நேரா அங்க போய் பார்ப்பாரு. எங்க மாமா மட்டும் இருப்பாரு. சொல்லிடுவாரு இந்த மாரி இருக்குன்னு சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி வந்துருவான். கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நாடகமா நடிச்சுட்டு இருப்பானுங்க. உள்ள போனவருக்கு வந்துட்டு, "கண்ணா 2ல 2 திங்க ஆசையான்னு" சொல்லிட்டு ஜெயலலிதா பார்த்தோனே அவருக்கு ஒரு மாரி ஆயிரும். சரி ஓகே, காசும் வருது. கூட பொண்ணும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிருவான். இது வந்து பொண்ணோட சாரி எம்ஜிஆரோட அம்மாவுக்கு சுத்தமா புடிக்காது. இருந்தாலும் வேற வேண்டா வெறுப்பா பண்ணிட்டு இருக்காங்க. பையனோட உயிருக்காக. இந்த டைம்ல என்ன ஆகும்னா, அந்த ஆல்ரெடி இந்த தெருவுல இருந்துச்சுல்ல அந்த பொண்ணு, அந்த காலனில இருந்துச்சுல்ல அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும். இவன் சோ தான் வந்து இப்ப பார்த்துட்டு இருப்பான். சோ வந்து காசு குடுத்துருப்பான். டாக்டரோட கூட வந்துட்டு போய் இந்த மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு.
டாட்டோட கூட வந்து மருந்து வாங்க போயிட்டுருப்பான். இந்த பொண்ணு வந்து பிட் பாக்கெட் அடிச்சிரும். பிட் பாக்கெட் அடிச்சு நெறைய ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டு பக்கம் வந்துட்டுருக்கும். வந்துட்டுருக்கும்போது அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ட்ராமா மாரி போயிட்டுருக்கும். என்னன்னா வந்துட்டு, "இவன் நீ காசு திருடுனனால தான் உங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு" சொல்லும்போது, ஆ டக்குனு வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, அந்த அம்மா ஒரு டயலாக் விடும். "இதுவரைக்கும் நான் கெட்டவனா இருந்தேன். இனிமே நான் வந்து திருட மாட்டேன்." மனம் திருந்தி வந்துரும். மனம் திருந்தி வந்தோனே அதுலயும் அவரு சொல்ற டயலாக் க களவும் ஏதோ ஒண்ணும் ஒரு பொண்ணுக்கு இருக்கவே கூடாது. அது உன்கிட்ட இருக்கிறதுனால தான் உங்க அப்பா ஏடா அப்ப ஆம்பளைங்க திருடலாமாடா? ஒரு மனுஷங்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுடா. அது என்ன பொம்பள கிட்ட இருக்கக்கூடாது. அப்படியே அட்வைஸ் மழையா பொழிவது. இல்ல. அத வந்து கொஞ்சம் அப்படியே அவங்க தெரிஞ்சவங்கள சொல்லியிருந்தாங்கன்னா, அவ்வளோ ஊழல் பண்ணிட்டு, அ ஏ1 போயிருக்க மாட்டாங்க. சரி விடுங்க. அவரு அதாவது அவங்களுக்குள்ள எதுனாலும் பண்ணிக்கலாம். ஓ! இது வந்து சேரி பொண்ணுல்ல, அதனால அவ பண்ணக்கூடாது. மயிலாப்பூர்ல உள்ளவங்க பண்ணிக்கலாம். இந்த மாரி சீன்லாம் முடியுது. உடனே என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்துருது. கனெக்ஷன்னா தப்பான கனெக்ஷன் கிடையாது. ஒரு சின்ன லவ் மாரி ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. தப்பு தப்பாவே நம்ம ஆடியன்ஸ் எடுத்துக்கிறாங்க வர வர. அதையும் நம்ம திருத்த வேண்டியதா இருக்கு. "உனக்காக நான் இருக்கு கற்பகம்" அப்படிம்பாரு. அவர் ஏதோ இந்த வாய்ப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த மாரி இருக்கும் அது. உடனே அவர் வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த மாரி இவன வந்து கடத்தி வச்சிருக்காய்ங்க. அதே மாரி அதுக்கு இடையில சோவும் போய் பேசியிருப்பாரு. டீல் போட்டிருப்பாரு. நான் வந்துட்டு அவன நான் தான் கொலை பண்ணுவேன்ற மாரி அவன தள்ளி போடுறது. இது ஒரு டீலிங்லாம் பேசி வச்சிருப்பாரு. இவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இவன் வந்து இங்க தான் இருக்கான். போய் இவன காப்பாத்தணும். இவன காப்பாத்துனா தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்ட்டு. அந்த அசோகன்ட்ட அப்படி சொல்லுவான்ல, "நான் தான் அவன கொல்லுவேன்." அந்த சீன்ல எனக்கு என்னமோ அந்த பசுபதி அவர் பேர மாத்தி வச்சிருப்பாரு வில்லன். சாரி அவரு பொண்ணோட அப்பா. பசுபதிங்கிற பேர சோலமலைன்னு மாத்தி வச்சிருப்பாரு. அப்போ வந்துட்டு அவர் வீட்ல வேலைக்கு வந்திருக்கவன் சிஐடியா இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கும் பாரு. அதுக்கு நம்ம சொல்லுவாப்ல, "ஒரு மூட்டை சர்க்கரைய பிளாக்ல வாங்கி இவன் வாயில கொட்டுன்னு." அது அத அத நீங்க நோட் பண்ணக்கூடாது. பிளாக்ல வாங்கி இவன் வாயில கொட்டுங்கிறத தான் நீங்க நோட் பண்ணணும். ஓ! கவர்ன்மெண்ட் அட்டாக் பண்றாரா? ஆமா. அவரு நல்லா பேசுவார்ல. அதான் நான் இன்டலெக்சுவல் தான் அப்பவே சொன்னேன். நீங்க தான் நம்பல. ம். இன்டலெக்சுவல் தான். அப்படி இன்டலெக்சுவலா இருந்தவரு யார கூட்டு வச்சு சேர்த்து வச்சு படம் நடிச்சிருக்காருன்னு பாருங்க. இந்த மாரி போய் காப்பாத்த போவாங்க. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்துட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு பிரஷர் விழுந்துட்டு இருக்கும். எப்படியாவது இந்த சொத்த வாங்கி என்ட்ட குடுத்துரு. ஃபர்ஸ்ட்டு வந்து சொத்துக்காண்டி இது பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜெயலலிதா பார்த்தோனே நம்ம அசோகனுக்கு வந்து துளிர் விட ஆரம்பிச்சுரும். சரி அதனால அந்த அந்த அம்மாவையும் போய் அப்பப்போ வந்து ரிஸ்க் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த காலத்தில பண்றாய்ங்க தெரியுமா? டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிட்டு இது பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு சில அடுக்குமொழிலாம் பேசி ட்ரை பண்றாரு. அந்த அம்மா மசியவே மாட்டேன்ருக்கு. இவருக்கு அது ஒரு கடுப்பா இருந்துச்சு. சரி பரவாயில்ல ஏதோ ஒண்ணு 2ல ஏதாவது ஒண்ணு கிடைச்சா கூட அவர் அந்த நெனப்புல அவர் வந்து ஒரு இல்ல, இல்ல. அந்த சீன்ல அந்த அந்த அவளுக்கு வீட்ல இடம் குடுத்தாங்கல்ல, அந்த சீன்ல. அந்த பொண்ணு வந்துருவாங்க. வந்து ஐடியா சொல்லிக் குடுத்து அனுப்பியிருப்பாரு. இப்ப நீங்க வந்துட்டு படத்தோட ஸ்டார்ட்டிங் சீனுக்கு போணும். அசோகன் வந்து அந்த ஒரு வைர வியாபாரி வருவான். அவர கொலை பண்ணிருவான். கொலை பண்ணிட்டு, "நான் நாகப்பட்டினம் போறேன். யார் வந்தாலும் உள்ள விடாத. இந்த முத்திரைய காட்டுனா மட்டும் உள்ள விடுன்னு" அவங்ககிட்ட சொல்லியிருப்பான். அந்த முத்திரைய நீ திருடணும்னு தான் அந்த பொண்ண அங்க அனுப்பிச்சிருப்பான். ரகசிய முத்திரை. அத அவன் போட்டு பாக்கெட்ல மாட்டிட்டு நடப்பாங்க. நான் இந்த படத்துல சொல்றேன்ல, இந்த படத்துல வந்து வில்லன நம்ம உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அதாவது எந்தெந்த இடத்துல தப்பு தப்பான முடிவு எடுக்கணுமோ, அந்தந்த இடத்துல சரியா முடிவெடுப்பாரு. கரெக்ட்டா தப்பா முடிவெடுப்பான். தப்பான முடிவ சரியான எடுக்கும் சரியான வில்லன் அவரு. ராங் டெசிஷன் அட் த ரைட் டைம். அந்த மாரி ஒரு பெர்சன் தான் நம்ம ஆளு. ஸோ அந்த முத்திரைய வாங்கிட்டு பார்த்துட்டு வந்த பிறகு, இவன வந்து சாப்பிட அனுப்ப சொல்லி அந்த வில்லன் குரூப்லாம் சாப்பிட அனுப்ப சொல்லிட்டு இவன் ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு சண்டை நடக்கும். எப்படியோ காப்பாத்தி வெளிய கொண்டாந்துருவானுங்க. அதுக்கப்புறம் இவர் வெளிய வந்துருவாரு. வெளிய வந்த பிறகு அந்த ஃபைட் சீன் நல்லா இருக்கும் பாத்துருக்கீங்களா? அதுல உள்ளயே அடைச்சு வச்சுக்கிருவாங்க. அதுல கரண்ட் கனெக்ஷன் குடுத்துருக்கும். இந்த பொண்ணு அங்க போய் தான் உள்ள போயிட்டு அவனுங்களெல்லாம் ஏமாத்தி உள்ள போயிரும். ஆனா கண்டுபிடிச்சுருவாங்க. ஃபைட் வரும். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் சண்டை போடும்ல. கிளவுஸ் எடுத்து குடுப்பான். ஓகேவா? எம்ஜிஆருக்கு. கிளவுஸ் தூக்கி உள்ள போட்டுருவா. அவர் கையில மாட்டிப்பாப்ல. அந்த கம்பிய இப்டி புடிக்க தான் செய்வாரு. அது வளைஞ்சிரும். என்னடா கட்டி வச்சிருக்கிற? ஒருத்தன் தப்பிக்க முடியாத அளவுக்கு கூட உன்னால ஒரு செட்டப் வைக்க முடியல. இப்டி புடிப்பாரு. அது செட்டப் தான் நமக்கு தெரியும். இருந்தாலும் வளைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிற மாரி இந்த அடிமை பெண் படத்துல வரும் ஒரு சீனு. அடிமை பெண்ணா இதுலயே வரும்ல கம்பிய வளைப்பாரு. அந்த மாரி கஷ்டமா இருக்கிற மாரி கூட காட்ட மாட்டாங்கங்க. கைய வச்சு இப்டிதான் பாரு. அப்டி 2ஆ வளைஞ்சு போயிரும் அந்த கம்பி. வளைஞ்ச கம்பில ஒரு அதோட ஒரு ஃபைட். மலை இதான்டா சினிமாங்கிறோம். அ அந்த மூமெண்ட் தான் அது. அது முடிஞ்ச பிறகு நேரா வந்து இவரு இங்க தான் வந்துட்டு ப்ரீ கிளைமாக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆ
அதே டைம்ல என்னன்னா, இந்த இந்த பொண்ண அவங்க அம்மா வந்து இந்த வில்லன் ரொம்ப மிரட்டி வச்சிருப்பான். "நீ வந்து இப்ப சொல்லிட்டீன்னா, அவன நான் கொன்றுவேன். எப்படியாவது எனக்கு வந்து சீக்கிரம் அத வாங்கி குடுக்கும்போது" அங்க மேல மாடியில ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். ஆ கான்வர்சேஷன் என்ன நடந்துட்டு இருக்கும்னா, இந்த ஜெயலலிதா சொல்லிக்கிட்டு இருக்கும். இந்த மாரி வந்துட்டு என் மனசுல ஒருத்தர் இருக்காரு. நான் அவர தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். எப்படி நான் அவர கல்யாணம் பண்றது? நீங்க உங்கள நான் அம்மாவா நெனச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது, இந்த அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பொறாமை இருக்கும். வேற யார்றா வந்து இது பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள இருக்கும். தான் வெளிய காமிக்க மாட்டாங்க. வெளிய வந்து ஒரு சோகத்தின் முடிவுறமா உட்காந்துட்டு இருப்பாங்க. அ டக்குனு இந்த அம்மா வந்துட்டு ஜெயலலிதா வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து காமிக்கும்போது தான், இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பூரிப்பு இருக்கும். ஓகே நம்ம பையன தான் இது பண்றா. அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சீரியல்ல எல்லாம் வர்ற மாரி ஒரு மியூசிக் வேற வரும் பேக்கிரவுண்ட்ல. அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிப்பாப்புல. விதிய யாரால மாத்த முடியும்? ஸோ இந்த மாரி சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும். முடிஞ்ச பிறகு சரி ஓகே. இந்த அம்மா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவன் நம்ம பையன தான் இது பண்ணிட்டு இருக்கான். நோ இஷ்யூஸ். சொத்து நம்ம கையில வந்துரும். நல்ல பொண்ணு வந்துருச்சு. இந்த வேலைக்காரன ஏதாவது விரட்டி விட்டுலான்னு ஒரு நல்ல பிளானிங்க போட்டுட்டு இந்த அம்மா காத்துக்கிட்டு இருக்கு. எப்படா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல கீழ வந்துருவான். கீழ வரும்போது எம்ஜிஆரும் உள்ள வந்துருவாரு. இந்த மாரி சொத்துல கையெழுத்து போடணுன்ற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும். ஒரு இழுபறி மாரி போயிட்டுருக்கும். டக்குனு எம்ஜிஆர் வந்துட்டு நான் தான் கையெழுத்து போடணுன்ற மாரி நிப்பாரு. நின்ற பிறகு இவனுக்கு ஒரு ஷாக்கா இருக்கும். சாட்சி கையெழுத்து யார் போடுவான்னு. ம். அந்த இடத்துல நான் போடுறேன்னு நேரா வந்து நிப்பாரு. அதாவது இவரோட சொத்த வாங்கிறதுக்கு இவர் சாட்சி கையெழுத்து போட வராரு. நல்ல மூவ் அவரு. அப்படி கிண்டல் பண்ணுவார்ல அப்படி சர்க்காஸ்டிக் பண்றாருங்க. என்னங்க நீங்க? ஓ! சர்க்காஸ்டிக் பண்றாரா? ஆமா. நெக்ஸ்ட் டைம் அவரு மேல போர்ட்ல எழுதி வச்சுட்டு பண்ண சொல்லுங்க. அது புரியறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்டலெக்சுவல் மைண்ட் வேணும். உங்களுக்கு இல்ல அது. எனக்கு இல்ல. அந்த படத்துல அவரோட கூட வந்திருப்பாரு. அவருக்கு இருக்கும். எனக்கு இருக்குங்க. நான் கரெக்ட்டா சொல்லிக் குடுத்தேன்ல. நீங்க இந்த இடத்துல இந்த பாராட்டு இந்த கை தட்டுற சத்தம்லாம் போட்டுருங்க. போட்டுர்றேன், போட்டுர்றேன். வந்த பிறகு இவனுக்கு மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சுரும். எப்புட்றா இது இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இன்னும் ஒரு கையெழுத்து தான் வாங்கிட்டா நம்ம பாட்டுக்கு நிம்மதியா போயிரலாம். அவங்க அம்மா கிட்ட நேரா அவன் வில்லன் போயிருவான். வில்லன் போயிட்டு அப்படியே பேசுற மாரி கோட்ட இது பண்ணி காமிப்பான். உள்ள வந்து கன் இருக்கும். கன்ன பார்த்துட்டு அந்த அம்மா பயந்துரும். சுட்டுருவான்னு சொல்லிட்டு. எனக்கு இதுல புரியல. எல்லாரும் நிக்கிறாங்க. அப்படி கோட்ட விலக்கி கண்ண காமிக்கிறோம்னா, அப்ப பக்கத்துல யாருமே இல்ல. எம்ஜிஆர், அசோகனும் மட்டும் தான். ஓ எல்லாரையும் சுட்டுருவான். முக்கியமா என் புள்ள செத்து போயிருவாங்க. இல்லையா? அதனால தாய் பாசத்த நீங்க சும்மா சொல்லக்கூடாதுல்ல. தாய் பாசமாங்க அது. அவங்க புள்ள உயிரோட இருக்கணும்னு, அவன் அந்த கெட்டவன அம்மாவ கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. சரியா? அம்மாவ கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. அதுல வேற ஒரு டயலாக் பேசும் பாருங்க அது. உங்க அப்பா உனக்கு ஒரு தவறான வாழ்க்கைய காட்டுவாராமா? ஏன் இவளுக்கு தெரியாதா அவன் கெட்டவன்னு? உன் புள்ள உயிர காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணு வாழ்க்கைய அழிக்க பாக்குற நீ. உனக்கு என்ன தாய் பாசம் வேண்டி கிடக்கு? ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க தாய் கிடையாது. எம்ஜிஆருக்கு அவங்க வந்துட்டு தங்கச்சி. தங்கச்சியான ஒரு கேரக்டர் தான். ஸோ, அதனால நம்ம தாய் தாய்ன்னு போட்டு அவங்கள கொல்ல வேணாம். ஸோ, அந்த மாரி ஒரு கான்வர்சேஷன் போகுது. அதுக்கப்புறமா கன் எப்படியோ இதாயிரும். அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு போகும். ஃபைட்டு போயிட்டுருக்கும்போது கடைசியா போலீஸ் முடிஞ்சு வர மாரி நம்ம வந்து காக்கி சட்டையோட வருவாரு. காக்கி சட்டையோட வந்துட்டு அப்பதான் வந்து இவனுக்கே தெரியும். என்ன சீன்ல? முதல்ல இருந்து எனக்கு தெரியவே இல்லங்க. சோதா சிஐடிங்கிறது. அதான் நம்ம யாருக்குமே தெரியாது. ஒரே சஸ்பென்ஸ் படத்துல ஒருவேள அந்த டைம் வந்த படத்துல இதுதான் அப்படி இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. இல்ல அது சிம்பிளா சொல்லிடலாம். நீ தான் இவன வந்து அறிவாளியா காமிச்சுட்டு இருக்க படம் ஃபுல்லா. நமக்கு ஸ்டார்ட்டிங் சீனே தெரியும். இவன் வந்து ஒரு சீன் வைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ஆள் இருப்பாரு. இவ்வளவும் தெரிஞ்சுட்டு கடைசியில வந்துட்டு அப்பதான் இவர் யோசிப்பாரு. இவன புடிச்சதுக்கு இவன புடிச்சிட்டு போயிருந்தா கூட நம்ம நிம்மதியா கூட இருக்கலாமே வில்லன் வந்துட்டு. அதுக்கப்புறமா வில்லன புடிச்சு குடுத்துருவானுங்க. அப்புறம் குடும்பம்லாம் ஒரு இடத்துல ஒண்ணா கேதர் ஆகும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எம்ஜிஆரும், ஜெயலலிதாவும் ஒரு ஒரு பக்கம் ஜோடி சேர்ந்துருவாங்க. இங்கிட்டு இந்த அம்மா வந்துட்டு அப்பதான் ரிவீல் பண்ணும். இவன் தான் கடைசியா தான் ரிவீல் பண்ணுவான். எப்ப ரிவீல் பண்ணுவான்னா, அ அந்த இது கன்ஃபார்ம் ஆணும். இந்த பொண்ணு நம்மள தான் லவ் பண்ணுதான்னு கன்ஃபார்ம் பண்ணி தான் ரிவீல் பண்ணுவான். பண்ண மாட்டார் ஜோ வந்து. இல்ல. அப்புறமாட்டுக்கு ஃபேமிலி கிடைச்சிட்டாங்கன்னா என்னைய விட்டு போயிட்டான்னா, அதான். அப்புறம் இவ்வளவு நேரம் நான் பாடுபட்டது என்ன? உனக்காண்டி செலவு பண்ணது என்ன? அந்த காசெல்லாம் நான் எப்படி எடுக்கிறது? இப்படிதான் எடுக்கணும். ம். அந்த மாரி எடுத்துட்டு இவங்க வந்து ஜாயின் ஆயிருவாங்க. ஜாயின் ஆன பிறகு இவரு என்ன சொல்லுவாருன்னா, உங்க 2 பேருக்கும் நானே நல்லா கல்யாணம் எடுத்து வைக்கிறேன்ருவாரு. ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு மன வருத்தம் என்னன்னா, அந்த கத்து சாவி இன்னும் அவர்ட்டயே இருக்கு. எப்ப அந்த அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? காவல்காரருங்க. வாட்ச்மேனா வெளிய சாவி கொத்தோட நிப்பாரு. என்ன காவல்காரன்னா வேற என்ன வாட்ச்மேன் தானே? அதாவது எந்த ஊர்லயும் வாட்ச்மேன் வந்துட்டு நல்ல டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டுட்டு நான் வாட்ச்மேன் சொல்ல மாட்டேன். 2வது கடைசி வரைக்கும் செலவு பண்ணணுமே முடிவு பண்ணிட்டாரு. இந்த அம்மா கடைசி வரைக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் வருமான்னு தெரியல.
இந்த முத்து படம் பார்த்துருக்கீங்களா? ரஜினி நடிச்ச படம். பார்த்துருக்கேன். அதில கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டர் பேர் என்ன? சந்தா பாபுவா? ஏதோ ஒரு பாபு பேரு வரும். சரத் பாபு, சரத் பாபு. சரத் பாபுவா? சரத் பாபு வந்துட்டு கடைசியில வந்துட்டு அ இடுப்புல ஒரு துண்ட கட்டிட்டு நிப்பாப்புல. அ அந்த மாரியாவது ஒரு ட்ரெஸ் நின்றா கூட பரவாயில்ல. ஏதோ ஒரு மனசாட்சிக்கு வரும். சரி ஓகே. அதான் அந்த அம்மா வந்துருச்சு. இல்ல, 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 இல்ல. இது அபாண்டம். இத நான் ஏத்துக்க முடியாது. அதுவரைக்கும் அந்த படத்துல ஸ்கர்ட்டு, டாப்ஸு அப்படின்னு மாடர்னா இருந்த அந்த அம்மா, அசோகன கல்யாணம் பேசுற சீன்லருந்து சாரியோட தாங்க இருப்பாங்க. சோகமாயிட்டாங்க. சோகமாயிட்டா சாரி கட்டுவாங்க. இந்த படத்தில நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நேர்கொண்ட பார்வை எந்த ஸ்டைல்ல வரும்னா, இந்த படத்தில 2 இடத்துல அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வந்து அவங்க வீட்டு மேலேயே இருக்கும். அப்படியே தெரியும். எம்ஜிஆருக்கு அதுவரைக்கும் தெரியவே தெரியாது. இவர் தான்ப்பா உங்க அப்பா. இல்ல, இல்ல. வீட்ல சொல்லல. அவங்க ஒரிஜினல் வீட்ல சொல்லல. இவன் இந்த வீட்ல வந்திருப்பான்ல. ஸ்டார்ட்டிங்ல அந்த இது வந்துட்டு போறதா இருக்கட்டும். அங்கேயே வந்து இந்த சீன்லயே காமிச்சிருப்பானுங்க. மேல அந்த ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து கடைசி வரைக்கும் நம்ம ஆளுக்கு தெரியாது. இல்ல தெரிஞ்சு தான் அக்கவுண்ட்ஸ் புக்லாம் எடுத்து தேடுவாருன்னு நெனைக்கிறேன். இல்ல, 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 இல்ல. அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா தான் இவனும் சண்டைக்கு வந்திருக்கலாமே! ஆமா, ஆமா. இது வந்து இந்த இந்த வீட்டுக்குள்ள வந்து காதலுக்காக தான் போவாரு. காதல் வந்து கண்ண மறைச்சிருச்சு. ஸோ, அதனால வந்துட்டு மேல அவங்க அப்பா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இவன் எப்படா பார்ப்பான்? எப்படா உனக்கு தெரியும்? ஆனா கடைசி வரைக்கும் நம்ம ஆள் பார்க்கல. அந்த அந்த புள்ளைய மட்டுமே பாக்காதடா. கொஞ்சம் திரும்பி இந்த போட்டோ பார்றா. ஸோ, அந்த அளவுக்கு ஒரு நேர்கொண்ட பார்வையா மனுஷன் உள்ள நுழைஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ, இதுதான் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ண இருந்த படம். ஸோ, இந்த படம் வந்துட்டு பார்க்கலாம். என்ன சொல்லலாம்? ஒரு 2 1/2 மணி நேரம் உங்களுக்கு பொழுது போணும்னா பார்க்கலாம். ஒரு சில எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பாட்டு நல்லாருக்கும். ஸ்டார்ட்டிங்ல இந்த ஏங்க ஒரே ஒரு பாட்ட தவிர படத்துல எல்லா பாட்டுமே தரமா இருக்கும். சரி ஓகே. இவங்க இவங்க தான் அடிக்கடி படம் பார்ப்பாங்க இந்த மாரி. அந்த பொண்ணு கூட்டு போய் ஒயின் ஊத்தி குடுப்போம்ல. அந்த பாட்ட தவிர மீதி எல்லா பாட்டுமே படத்துல சூப்பரா இருக்கும். சரி ஓகே. இந்த படத்துல எம்ஜிஆரோட வயசு என்ன? 65 மேபி. 65யா? தப்பா சொல்றீங்க. இந்த வயசுல அந்த டைம் பீரியட் அப்பதான் கிராஜுவேட் முடிச்சுட்டு வந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு யுஜி முடிச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஓ நீங்க அது கேட்டீங்களா? நான் உண்மையான வயசு கேட்டீங்களோன்னு நெனச்சேன். உண்மையான வயசு ஏன் சொல்றீங்க? நான் படத்துல தான் கேட்கிறேன். படத்துல ஒரு 24, 21 ஓகே. 21 அப்பதான் வந்து முடிச்சுட்டு வராரு. ஒரு 21 வயசு பையன பார்த்து சிஐடி என்று நினைத்த ஒரு அற்புதமான வில்லன். அவர பார்த்தா 27 வயசு மாரியா இருக்காரு. இதுல நீங்க வில்லன தப்பு சொல்லக்கூடாது. டைரக்டர தான் தப்பு சொல்லணும். ஆனா மனசாட்சி இல்ல இல்ல ஒண்ணு சொல்லியிருக்கலாம். நீ இப்பதான்ப்பா வந்துட்டு நீ வந்து புரொஃபஸரா சேர்ந்திருக்க. புரொஃபஸரா சேர்ந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் சொன்னா கூட ஏதோ ஒரு நியாயம் இருக்குது. ஆமா. காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். அப்பதான் முடிச்சுட்டு கிராஜுவேட் முடிச்சுட்டு வராராம். அ காலேஜ் முடிச்சுட்டு வர்றது வந்துட்டு டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கதையெல்லாம் வந்து அவரு நல்லா ஆடுவாருங்க. உங்களுக்கு ரசிக்க தெரியல. எங்க அப்பாட்ட கேட்கணும். எம்ஜிஆர பத்தி கத கதையா சொல்லுவாப்புல. இல்லாத கதை, இருந்த கதை. ஸ்டில் நவ் எங்க அப்பா நம்பிட்டு இருக்கிறாரு. எம்ஜிஆர் கணக்கு கேட்டு தான் டிஎம்கே விட்டு வெளிய அதான் நீங்க எல்லாம் கதை கதைன்றீங்கல்ல. கதை கதையா தான் இருக்க போது. அது கதைன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா ஒத்துக்காது. சொன்னாலும் கேட்காது. "உனக்கு தெரியுமா? நீ கூட இருந்தியா?" அப்படிம்பாரு. சரி ஓகே. இதுதான் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்த கதை. ஏங்க படத்துல லா கிளைமாக்ஸ் சீன்ல தான் படத்தோட பேரையே சொல்லுவாங்க. அது அந்த அந்த காலத்துல மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்ல அப்படிதான் வரும். சொல்லுவார்ல, "என்னப்பா தேடி வந்த மாப்பிள்ளை." நான் கூட சும்மா தான் டைரக்டரோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, வி.ஆர். பந்தலு. நீங்க டைரக்டரா இருந்தான்னா, கதைய நீங்க இப்படி யோசிக்கக்கூடாது. கதைய நீங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல ஜெண்டர் ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். என்னன்னா, அந்த கண்ணு தெரியாத ஹீரோயினா எம்ஜிஆர் இருந்திருப்பாரு. அ எல்லாத்துக்கும் உதவி பண்ற கேரக்டரா இது ஜெயலலிதா இருந்திருக்கும். ஜெயலலிதா வந்துட்டு அ டான்ஸ் ஸ்டெப்புன்ற பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில எந்திரிச்சு ஒரு காஃபி எடுத்துட்டு நடந்து வர்றது தான் ஒரு டான்ஸு. அத வச்ச பிறகு கோலம் போடுறது ஒரு டான்ஸு. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க? உட்காந்துட்டு இது பாட்டு பாடுறது வந்து அத வச்சு ஒரு 10, 15 சாங்கு. ஓகேவா? படத்துல இதே 3/4 மணி நேரம் முடிஞ்சுச்சா? இப்ப வந்து இந்த சீன் இருக்கும் தெரியுமா? காலையில வீட்ல கந்த சஷ்டி கவசம். ஆ அதோட வந்து படத்த சுபம் போட்டு முடிச்சுருவாரு. அத தாண்டி இவரு எதுவும் பண்ண மாட்டாரு. இவர் எடுத்தாருன்னா இப்படிதான் படம் போகும். கடைசியில எம்ஜிஆருக்கு நாமத்த போட்டுட்டு, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன்னு அவர பக்கம் நடக்க விட்டுருவாரு. இது அவர் எடுக்கல. அதனால தான் அவார்ட் வின்னிங் ஃபிலிம் ஆயிருக்குல்ல. ம். அதுவும் அப்படி இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் பேச இருந்த முதல் படம். ஓகே. இப்ப நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "ஆயிரத்தில் ஒருவன்." ஸோ இந்த படம் வந்துட்டு எப்ப எடுத்தாங்க? 1965.
ரிலீஸ் ஆனது. 2மே வந்து 5 இயர்ஸ் கேப். தேடி வந்த மாப்பிள்ளைக்கு முன்னாடியே 1000ல் ஒருவன் ரிலீஸ். ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இவரே புரொடியூஸ் பண்ண படம்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் ஹை பட்ஜெட்டு. அதே மாரி கலர்ல வந்த படமும் தான் நெனைக்கிறேன். ஸோ கலர்ல எடுத்த படம். ஆனா கலர்ல எடுத்த படமான்னு தெரியாது. ரொம்ப ஓவர் கான்ட்ராஸ்ட்டா மூஞ்சிலாம் பார்க்க ஏதோ வெளிரி போற மாரி இருக்கும். ஸோ அந்த காலத்துல அந்த தான் வந்திருக்கு. அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ அந்த மாரி படம் தான். ஸோ இந்த படத்துல வந்து நம்ம எம்ஜிஆர் என்னவா இருக்காருன்னா, மருத்துவர் ஐயாவா இருக்காரு. ஸோ மருத்துவர் ஐயான்னு நீங்க ராமதாஸ் பக்கம் போக்கூடாது. சாரி ராமதாஸா? ஆமா. ராமதாஸு, அன்புமணி ராமதாஸு அந்த வகையறாக்குள்ள போக வேணாம். ஸோ இவர் வந்துட்டு ஊசி போட தான் டாக்டர்ன்னு அந்த கணக்கெல்லாம் கிடையாது. இவர் வந்து ஊசி போட மாட்டாரு. இவர் வந்து ஒரு நாட்டு வைத்தியர். கிட்டத்தட்ட இவரு ஹீலர் பாஸ்கர் சொல்ற குரூப்பு. அந்த காலத்துல இருந்தவங்கலாம். இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவரு. இவர் வந்து நார்மலா மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் வந்து நைட்டு வந்து இவரும் நாகேஷும் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, டப் டப்னு கதவ தட்டுறாங்க. இவங்க திருடன்னு பயந்துட்டு இருக்கானுங்க. கடைசில பார்த்தா ஒரு புரட்சியாளர் குரூப்லாம் உள்ள வராங்க. அதுல வந்து ஒருத்தருக்கு உடம்பு ரொம்ப அடிபட்டுருக்கு. உடம்பு அடிபட்டு படுக்க போட்டு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு இவரு விசாரிச்சுட்டு இருக்கும்போது, இந்த மாரி நாங்க புரட்சி பண்ண போனோம். அந்நேரம் வந்து அந்த மன்னர் வந்து எங்கள அடிச்சு விரட்டிட்டாரு. ஓகே. என்னடா புரட்சின்னு பார்த்தா, இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஒருத்தன் ஒரு தப்பு பண்றான்னா, அவனுக்கு தண்டனை வாங்கி தான் குடுக்கணும். அவன் பண்ற தப்பு நானே பண்றேன்னு சொன்னா, அது எந்த கணக்குல வரும்? அந்த மாரி ஒரு தப்பு தான் இங்க அவனுக்கு எங்க தண்டனை வாங்கி குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க? இப்போ ஒரு காமன் மேன் தப்பு பண்றான்னா, அரசாங்கத்துக்கிட்ட தண்டனை வாங்கிக்கலாம். தப்பு பண்றதே அரசாங்கம்னானா, யார்கிட்ட தண்டனை வாங்கி குடுக்குறது? அதுக்கு புரட்சி பண்ணலாம் பிரச்சனை இல்ல. ஏன்னா இவைங்க பண்ண புரட்சி என்ன? அதான் இங்க ஹைலைட்டு. அவர் வந்து பெண்கள. நம்மளோட பெண்கள வந்துட்டு தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நானும் திருப்பி அதே பண்ண போறேன்னு சொல்ட்டு, இவனும் இப்ப பேசிட்டு இருப்பான். உடனே வந்துட்டு இவரு மருந்து தூக்கி நல்லா நங்குன்னு வைப்பாரு. அந்த மொட்டை தல வந்து ஆன்னு கத்துவான். ஸோ இங்க நாங்க மொட்டை தலன்னு சொன்னோனே, நீங்க வந்து இது ஒரு பாடி ஷேமிங்கோ எதுவும் எடுத்துக்க வேணாம். ஸோ அந்த ஆள் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. படத்துலயுமே அவங்க பேர் பெருசா சொல்லல. எங்கேயுமே வந்துட்டு. அதனால வந்துட்டு மொட்டை தலைன்னே வச்சுக்கங்க. ஏன்னா இந்த படத்திலேயே வந்துட்டு எல்லாரும் எம்ஜிஆர் தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. நான் எம்ஜிஆர்ன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து இந்த மொட்டை தலைக்கு ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறேன். ஏன்னா படத்துல ஒவ்வொரு இடத்துலயும் இவர் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டு போவாரு. சரியா? இப்ப என்னன்னா வந்துட்டு இந்த மாரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லுங்க, சொல்லுங்க. நான் வந்து சொல்லல. சரி, சரி. உடனே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கும்போது, அந்த அரசர் ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து இங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி போயிட்டு, அங்க வந்து அரசர பார்த்தீங்கன்னா, 1ஆம் நம்பர் முட்டாளா இருப்பான். இவன் எம்ஜிஆர் சொல்லிட்டு இருப்பாரு. என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் கேட்க மாட்டான். "நீ என்னடா பேசுறது? நானே உனக்கு தீர்ப்பு குடுக்குறேன்னு" சொல்லிட்டு 2 பக்கம் மாறி, மாறி வார்த்தை பொறுப்பிட்டு இருக்கான். அது என்ன சொல்லுவான் தெரியுமா? ம். நீ மருத்துவனோ யாரோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எங்க கூட இருந்தா உன்ன அரெஸ்ட் பண்ணியே தீருவேன். அவனும் சொல்றான். "டேய் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தவன்டா. என்ன ஏன்டா புடிச்சு இழுத்துட்டு இருக்கீங்க? நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்து வேல பார்த்துட்டு இருக்கிறேன் புடிச்சுட்டு." அவர் பாட்டுக்கு பச்சைல மூலிகை கண்டுபிடிச்சுட்டு இருந்திருப்பாரு. எந்த விதமான விஷத்தை முறிக்கும்னு ஒரு மூலிகை. ஜஸ்ட் நவ் அப்பதான் மனுஷன் கண்டுபிடிச்சு முடிச்சிருப்பாரு. சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, வேற வழி இல்ல. இவங்க எல்லாருமே வந்துட்டு நாடு கடத்துறாரு. நாடு கடத்தும்போது நமக்கு வந்து சும்மா கடத்த வேணாம். ஏதாவது காசு பார்க்கலாம்னு சொல்ட்டு, இவங்க எல்லாரையுமே ஒரு தீவுக்கு அனுப்புற பிளான் பண்றாரு. தீவுக்கு அனுப்பும்போது, அங்க உட்காந்து இவங்க தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நல்ல சாப்பாடு வேணும். தீவு பேர் என்ன? அது கன்னி தீவா? கன்னி தீவுனா இந்த தினத்தந்தில வருமே. அதுலாம் இல்ல. அதுக்கு எண்டே கிடையாது. அது இல்ல. இருங்க பார்ப்போம். 1000ல் ஒருவன் ஐலேண்ட் நேம் பார்ப்போம். நீங்க செல்வராகவன் 1001 வரும் பாருங்க. இல்ல, இல்ல. மிங்குவாவா? ஐய்ய! வேற ஏதோ 1001 வருது. கன்னித்தீவு தான். கன்னித்தீவு தான். கன்னித்தீவு தான். அந்த பாட்டுல கூட சொல்லுவாங்க. காலம் ஃபுல்லா கடந்து இந்த கன்னித்தீவு நோக்கிட்டே இரையாக வேண்டியதுதான். ஆ கன்னித்தீவு தான். ஸோ அங்க போயிருவாங்க. அங்க போனோனே என்னன்னா, அங்க ஒரு சிற்றரசமா ஒருத்தன் இருப்பான். அவன் தான் வந்து எல்லாரையும் காசு குடுத்து விலைக்கு வாங்குவான். அங்க ஒரு காமெடி நடக்கும். சீமானுங்க அதிபர். தீவோட அதிபர் அவரு. யாரு நம்ம சீமானா? எது ஆமக்கறி ஆமக்கறின்னு பாருங்க. ஆம ஓட்ல போய் அவரும் அங்க போய் செட்டில் ஆயிட்டாரோ? அப்படிதான் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் டிராவலர். அவர் எல்லா காலத்துலயும் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு மீட்டிங் வந்துச்சுன்னா, 1965 1001 படம் அப்ப வந்துட்டு என் தம்பி எம்ஜிஆர் அங்க தான் இருந்தேன். அவன பார்க்க நான் வந்துட்டு இது ஆம ஓட்ல ஏறி நான் போனேன். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு கதை விட்டாலும் விடுவாரு. நீங்க ஐடியா எடுத்துக்காதீங்கங்க. அண்ணனே அடுத்த பிரஸ் மீட்ல என்ன பேசலாம்ன்னு யோசிச்சுட்டு இருப்பாப்ல. இந்த கதை நல்லா தானே இருக்கு. ஒரு வாரம் ஓட்டலாம்ல. சரி ஓகே. கதைக்குள்ள வரலாம். அங்க வந்து ஒரு அதிபர் இருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் கொஞ்சம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அங்க ஒரு நாகேஷ் வச்சு ஒரு காமெடி நடக்கும்ல. இவன் வந்து கூப்பிடுவான். இவன் வந்துட்டு அவன தவிர மத்த எல்லாரையும் இவன் அனுப்பிட்டு இருப்பான். ஆமா. அப்படியே மாறி, மாறி ஒரு காமெடி நடக்கும். இந்த படத்துல காமெடி ஒரு விஷயம் நல்லா இருக்கும். ரொம்ப
கிரிஞ்சா இருக்காது. அந்த போன படத்த பார்த்த மாரி. இருக்காது. எல்லா காமெடிக்கும் சிரிக்கலாம். நாகேஷ் பண்ற எல்லா காமெடிக்கும் சிரிக்கலாம். போன படத்துல இருக்க டிராபேக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோ. ராமசாமி தான். அந்த ஆள தூக்கி நாகேஷ போட்டிருந்தா கூட விளங்கியிருக்கும் படம் அந்த படம் அது. நல்லா இருக்கு. சரி ஓகே. இந்த மாரி நடக்குது. இதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம ஆள் வந்துட்டு அடுத்து ஒரு தத்துவ பாடல் பாடிட்டு மரத்த வெட்டிட்டு இருக்காரு. மரத்த வெட்டிட்டு இருக்கும்போது, இவங்கலாம் வந்து போராட்டம் பண்றாங்க. நம்ம வந்து எதுக்கு வந்தோம்? நம்ம வந்துட்டு புரட்சி பண்றது தானே இது சொல்லுங்க. ஐயா, நீங்க இந்த பாட்ட பத்தி சொன்னீங்கல்ல, அதனால ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். சொல்லுங்க. இந்த பாட்டுக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. சொல்லுங்க. நான் 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, எங்க ஸ்கூல்ல கல்வி வளர்ச்சி நாளுக்கு டான்ஸ் காம்படிஷன் வச்சாங்க. அப்ப வந்துட்டு புது பாட்டு தான் போடுவாங்கன்னு நெனச்சுட்டு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான். டான்ஸ் போட்டிக்கு எல்லாரும் போயாச்சு. டப்புனு எங்க சோசியல் மேம் ஏன் என்ற கேள்வின்னு பாட்ட போட்டாங்க. எல்லாரும் திக்கி திணறிட்டாங்க. நம்மனா சின்ன பிள்ளைல இருந்தே எங்க நைனா வீட்ல எம்ஜிஆர் படமா போட்டு காட்டி வளர்த்தாரா, ஆடி ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி. அதனால இந்த பாட்டு எனக்கு க்ளோஸ் டூ ஹார்ட். உங்களுக்கு அடுத்து ஒரு கிளாப் ஒரு இது சவுண்ட் ட்ராக் ஆட் பண்ணிடுறேன் இந்த விஷயத்துக்காண்டி. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, சரி இதுக்கு முன்னாடி சீன் ஒண்ணு வரும். ஒருத்தனுக்கு வந்துட்டு பாம்பு கடிச்சிரும். அவனோட காவலாளி யாரோ ஒருத்தனுக்கு. எம்ஜிஆர் போய் காப்பாத்துவாரு. அந்த டைம் தான் இவங்க ஹீரோயின் என்ட்ரி. நம்ம ஜெயலலிதா உள்ள வராங்க. ஜெயலலிதா உள்ள வந்த பிறகு பார்ப்பாங்க. பார்க்கும்போது இவருடைய சக்கிங் ஸ்கில்ஸ்லாம் பார்த்து வியந்து போறாங்க. பாப்பாங்களா? பாப்பா தான். பாப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒண்ணு தான். என்ன சொன்னீங்க? வேற ஏதாவது சொன்னீங்களா? இல்ல அதத்தான் சொன்னேன். அதான் சொன்னீங்களா? சரி ஓகே. ஸோ இவங்க ஜெயலலிதா பார்த்து வியக்குறாங்க. எப்படி ஒருத்தரால வந்துட்டு இவ்ளோ ரத்தத்த உறிஞ்சு உறிஞ்சு எடுக்க முடியுது? இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டராவது ரத்தத்த உறிஞ்சு எடுத்திருப்பாரு. அதுக்கு நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? என்னது சக்கிங் ஸ்கில்ஸ். ஐயா, ம். அவங்க அப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்கய்யா, வேணாம். சரி, சரி. இத நான் கட் பண்ணிடுறேன். விடுங்க, விடுங்க. பிரச்சனை இல்ல. இல்ல வைங்கய்யா, என்னங்கய்யா வைங்க. சரி, சரி. ஸோ அத பார்த்து இவங்க வியந்து போறாங்க. ஓகே. இவன் வந்து இதையே இப்ப இந்த அளவுக்கு உரியிறான்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கனவு உலகத்துல போறாங்க. பட் அதெல்லாம் காமிக்கல. ஏன்னா எம்ஜிஆர் படத்துல வந்து அதெல்லாம் போட முடியாது. போட்டா நாளைக்கு இவங்களே புடிச்சு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரு அடக்கி வாசிக்கிறாரு. பொதுவாவே அவரு நல்லவருங்கிற பிம்பத்த எந்த இடத்துலயும் விட்டு குடுத்ததில்ல. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் கூட அவர் ரொம்ப நல்லவர் பிம்பத்த வெளியில மக்கள் மத்தியில ஏற்படுத்துறதுல இந்த படத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. கரெக்ட் தான். எல்லா இடத்துலயும் எல்லாருமே படம் ஃபுல்லாவே நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல ஆக்ரோஷமாவாங்க. கோவம் வரும் எல்லாருக்குமே. நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே! அந்த மாரி ஒவ்வொருத்தருக்குமே ஈவன் எல்லாருமே அந்த படத்துல கோவப்பட்டாலும், எல்லா இடத்துலயுமே அவ்ளோ பொறுமையா, அமைதியா இருக்கிற மாரி தான் அந்த கேரக்டர வடிவமைச்சிருக்கு. ஸோ வந்துட்டு படம் ஃபுல்லாவே நான் நல்லவன், பொறுமையானவன், அமைதியானவன்றத எம்ஜிஆர் நிரூபிக்க தவறவே இல்ல. ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நடக்குது. அ இதுக்கப்புறம் போராட்டம் பண்றாங்க. இந்த மாரி விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம நம்பியார் என்ட்ரி குடுக்குறாரு. அவர் வந்து யாருன்னா, ஒரு கடற்கொள்ளையர். அவர் உள்ள வந்து ஐயா, ஆ தாண்டி வந்துட்டேனா? நீங்க நீங்க வந்து முக்கியமான சீனை எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க. எங்க விட்டேன்னு சொல்லுங்க? அந்த பாட்டு முடியும்ல, "ஏன் என்ற கேள்வி" பாட்டு முடிஞ்ச உடனே அம்மாவ காப்பாத்துற சீனு. என்ன மாரி சீனு அத விட்டீங்களே! சீன் மறந்துட்டேனே சொல்லுங்க. அவரு வெட்டிட்டு இருப்பாராம், பாட்டு முடியும்போது இந்த அம்மா நின்னு அப்படி சைட் அடிச்சுட்டு இருக்கும். அப்ப பார்த்து இவரு மரத்த வெட்டி முடிச்சுட்டு தள்ளி விடுவாரு. விடும்போது கரெக்ட்டா அது அந்த அம்மா மேல விழ போகும். இவரு போய் மேல விழுந்து காப்பாத்திருவாரு. இவர் அம்மா மேல, இவரு மேல மரம். அப்படி செம சீனுங்க அது. ஓகே, ஓகே. அப்ப எடுத்து போடும்போது இவரு முதுகு பின்னாடிலாம் ரத்தம் அப்படியே கொல கொலன்னு இருக்கும். இது வந்துட்டு அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இந்த படத்துல, இந்த வடிவேலு ஒரு படத்துல வந்துட்டு ஒவ்வொருத்தனா பார்ப்பாய்ங்க தெரியுமா? எந்த படம்? வடிவேலு ஒரு படத்துல ஒரு காமெடி ஒண்ணு இருக்கு. என்னன்னா வந்து ஒருத்தன் வந்துட்டு ஆ சேறு சகதியுமா வருவான். சேறு சகதியுமா வரும்போது கேட்பானுங்க. என்னன்னு கேட்கும்போது, "நான் படுத்திருந்தேன் தம்பி." ஆமா. அது ஒரு லாரி மேல ஏறி இறங்கிருச்சும்பான்ல. அந்த கதை மாரி இவரு பாட்டுக்கு போவாரு. அசால்ட்டா போவாரு. இல்ல அது கூட அந்த அம்மா போய் இவருக்கு ஆஃபர் குடுக்கும். "நீங்க ஏன் இங்க தங்குறீங்க? வந்து எங்க கூட அரண்மனையில தங்கலாம்." அப்படின்னு. அவர் வந்து, "ஓ! சரி நான் வரேன்." என் தோழர்கள் படம் ஃபுல்லா தோழர்கள்ங்கிற வார்த்தைய தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. டியர் காம்ரேட்ஸ் அந்த மாரி. என் தோழர்கள் வந்து என் கூட தங்க சம்மதம்னா நான் வரேன்னு சொல்லுவாரு. ஆனா படம் ஃபுல்லாவே நீங்க சொன்னீங்கல்ல ஒரு மொட்டை தல. ஆமா. அவர் மட்டும் எம்ஜிஆர் மேல ஒரு சந்தேக கண்ணோடயே இருப்பாரு. இல்ல, இல்ல. நான் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் மொட்டி. ஏன்னா, அவன் மட்டும் தான் ப்ராப்பரா யோசிக்கிறான் எல்லா இடத்துலயும். ஆனா, மொத சீன் மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். மத்த எல்லா சீன்லயும் ப்ராப்பரா யோசிக்கிறேன். நம்ம ஏதாவது பண்ணணும், பண்ணணும்னு சொல்லிட்டு.
ஆனா வந்துட்டு கடைசியில வந்துட்டு இங்க ஒவ்வொரு டைம் நாகேஷ் வந்து ஏதாவது ஒரு ஆமா. லெக்சர் எடுத்தா தான் அவருக்கு புரியும் இந்த மொட்டைக்கு. அண்ணன அண்ணனையாடா தப்பா சொல்ற? அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுப்பாரு. அந்த மாரி போயிட்டு இருக்குதா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் தானே இந்த கொலையட் சீன் வந்துருச்சுல்ல, இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது சீன் இருக்கா? ஆ ஆமா. அதுக்கப்புறம் கடல் கொள்ளையர் சீன் வந்துரும். இப்ப சீன் வந்துருது. இவர் வந்துட்டு இப்ப ஊர்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல, இல்ல. அதுக்கு சாரி. இன்னும் இருக்கு சீன்ஸு. இந்த அம்மா வந்து அவர ப்ரப்போஸ் பண்ணும். அவரு வேணாம்பாரு. இந்த அம்மா அத ஒத்துக்காது. அப்புறம் வந்து உடம்பு சரியில்லன்னு பொய் சொல்லி அரண்மனைக்கு வர சொல்லும். இவர் அரண்மனைக்கு போவாரு. அங்க ஒரு சீன் வரும். உங்க கால் பட்டதால இந்த இடமே புனிதமாச்சு. அவர் ஒத்துக்க மாட்டாரு. விருந்து வலிய வந்தாலும் வேண்டாங்கிறவன் தான் தலைவன்னு ஓரமா போயிருவாரு. அப்போ ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டுங்க. இல்ல இந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பிஹைண்ட் த சீனா இருந்தா அவரு ஓகே போலான்னு சொல்லிட்டு பார்த்திருப்பாரு. பட் இது ஆன் ஸ்கிரீன்ல. ம். டேக் ஓகே. ஆன் ஸ்கிரீன் இடத்துல ஒரு பாட்டு வரும். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோன்னு. அந்த இதுலயே ஒரு ஒரு சீன் ஒண்ணு வருமே. இவன் சொன்னோனே நேரா போய் அந்த அம்மா போய் படுத்துறான் பெட்ல போய். போய் பொத்துன்னு விழுந்துறான். உட்காந்துட்டு அங்க உட்காந்து அழுதுட்டு அந்த அப்பதானே இந்த சிச்சுவேஷன் சாங் வரும். ஆஹா. ஆமா, ஆமா. செம்ம சாங் ஒண்ணு வரும். அது முடிச்சுட்டு அவரு போயிட்டே இருப்பாரு. இந்த அம்மா பின்னாலயே போகும். காடு, மேடு, கடல்னு பார்க்காம கூடயே போகும். போயிட்டு நான் உங்க கூடயே வந்துடுறேன்னு டயலாக் பேசும். இவருக்கு வெளியில தான் படத்திலேயே அப்படிதான். வெளியில தான் விருப்பம் இருக்காது. உள்ளுக்குள்ள அந்த அம்மா மேல ஒரு என்ன சொல்றது? ஒரு ஓரமா அந்த அம்மாக்கு இடம் குடுத்து தான் வச்சிருப்பாரு. பூங்கொடி. ஆமாமா. பூங்கொடி இவர் பேர் என்னது? சாரி இவர் பேர் என்ன? மணிமாறன். மணிமாறன். இப்பதான் வந்து ஆக்சுவல் கதை வந்து இங்கே தான் சூடு பிடிக்குது. நம்பியார் உள்ள வராரு. நம்பியார் உள்ள வந்து ஊருக்குள்ள வந்து கொலை, கொள்ளை இருக்கிற எல்லா வார்த்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். வழக்கமா சினிமா நடிகர்களுக்கு வரவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு பார்த்தோனே பதறி போது. யாருக்கு? அதிபருக்கு. நேரா போய் மணிமாறன்ட்ட போய் கெஞ்சுறாரு. இந்த மாரி வந்து நீ ஹெல்ப் பண்ணுப்பா. அதிபரையே பதறாரு. சாட்டை எதுவும் பண்ணிட்டாரா? சாட்டை ஆமா சாட்ட தான் அடிக்கடி ரிலீஸ் பண்றாருல்ல ஆடியோ ட்ராக்லாம். ஹை குவாலிட்டில. அதாவது இந்த பிசிறுங்கள்லாம் வெளிய தள்ளணும். ஸோ ம். அதே மாரி தான் அதிபர் கேட்கிறாரு. இந்த நம்பியார்ன்ற பிசிற நீ வெளிய தள்ளுப்பா. நீ என்ன கேட்டாலும் நான் செய்றேன்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் நான் உனக்கு விடுதலை குடுக்குறேன்னோனே, சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு, அங்கேயும் என் தலைய மொட்டை வந்து முட்டுக்கட்ட போடுவான். ஆமா. அவன நம்பாதீங்க அப்படின்னு. நம்பாதீங்கன்னோனே, சரி வேற வழி இல்ல நம்ம பண்ணலான்னு அதுக்கப்புறம் வழக்கம் போல நாகேஷ் வந்து ஒரு உரையாற்றுவாரு. அதுக்கப்புறமா உள்ள போறாங்க. சண்டை போட்டு ஜெயிச்சுட்டாய்ங்க. ஜெயிச்சுட்டு இவன தொரத்தி விட்டுறானுங்க. இவன் வந்துட்டு அடுத்து கிளம்புற நிலைமையில இருந்துட்டு இருப்பான். அந்த டைம்ல வரும்போது திருப்பி இவன் பிரச்சனை பண்ணுவான். யாரு? அதிபர் பிரச்சனை பண்ணுவாரு. இல்ல நீங்க வந்துட்டு தீவுக்குள்ள எங்கனா சுதந்திரமா போய்க்கலாம். மத்தபடி எங்கேயும் போ முடியாதுன்னு சொன்னோனே, இவருக்கு நம்ம எம்ஜிஆருக்கு மூக்கு வேத்துரும். இவங்க தப்பிச்சு போறதுக்கு ஒரு பிளான் ஒண்ணு போடுவானுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டையில இந்த மரக்கட்டையெல்லாம் வந்துட்டு இந்த கடல் பக்கமா தள்ளி விட்டுருப்பாங்க. தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கட்டுமரம் கட்டிட்டு தப்பிச்சிடலாம்னு பிளான் பண்ணுவானுங்க. இது தெரிஞ்சு போயி இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதுக்கப்புறமா கத்தி சண்டையெல்லாம் போட்டுட்டு, இவன அதிபர பிணை கைதியா எடுத்துட்டு அந்த கப்பலுக்கு கூட்டு போவானுங்க. அது யாரு? அந்த கொள்ளையன் கப்பல்ல கூட்டு போவானுங்க. கூட்டு போய் அவன வெளிய விரட்டி விட்டுருவானுங்க. ஆனா அந்த கேரக்டர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க தெரியுமா? நம்ம கூடயே இருக்கவங்க நல்லா இருப்பானுங்க. கொஞ்சம் தள்ளி போயிட்டா போதும். உடனே உட்காந்து பின்னாடி பேசுவாங்கல்ல. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா. இது வந்து கேட்கறவங்களுக்கே தெரியும் நான் யார பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. அந்த அந்த கப்பல்ல அதிபர புடிச்சு வச்சிருக்கும்போது ஒரு சீன் வரும்ல. நாகேஷ் எல்லாரும் உட்கார்ந்து அவன கலாய்க்கிற சீன். அது நல்லா இருக்கும். அது நல்லாருக்கும். இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த படத்துல அங்கங்க கம்யூனிஸ்ட்ஸ் நல்லா தூவி வச்சிருப்பானுங்க. ஆமா வச்சிருப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல எம்ஜிஆர் அத பிராக்டிஸ் பண்ணதே இல்ல. அதுதான் ஒரு சோகமான விஷயம். ரியல் லைஃப்ல கம்யூனிசமா? அப்படின்னா என்னப்பா? அப்படின்னு கேட்பாரு. சரி, அப்படிப்பட்ட மனுஷன் தான். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேதாளம் படத்துல அஜித் ஒரு சீன் பண்ணுவான் தெரியுமா? வில்லன் பார்க்கும்போது சாரி வேண்டாம், 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 இல்ல, இல்ல. இருங்க. இல்ல, இல்ல. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். சொல்லி முடிச்சுடுறேனே. சொன்னா தான் கரெக்ட்டா அந்த சீன் என்னன்றத சொல்ல முடியும் என்னால. சொல்லு. சொல்லி தொலையும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இவன் அந்த லட்சுமி மேனன் பார்க்கும்போது இவன் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான். அத பார்க்காதம்போது வில்லன பார்த்து முறைப்பான் தெரியுமா? அதே மாரி தான் நம்ம ஆளு வந்து எம்ஜிஆர் கிட்ட இருக்கும்போது உட்கார்ந்துட்டு, ஐயா! சாமின்னு இது பண்ணிட்டு இருப்பான். கொஞ்சம் வெளிய வந்த பிறகு, என்னையாடா அடிக்கிறேன், நான் உன்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அந்த அடிமைன்னா விட்டல் விட்டு கிளீன் எம்ஜிஆர். இல்ல அந்த அம்மா வேற பாவம் விட்டுட்டு போயிட்டாருன்னு ஒரே வருஷத்துல. அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருக்கும். என் உடல் தான் இங்க இருக்குது. என் உயிர் அதோ கப்பல்ல போகுது. இல்ல இந்த படத்துல இருக்க நெறைய டயலாக் வந்து எப்படி சொல்றது? ரீசென்ட் டைம்லனா ஒரு அதுக்கப்புறம் வந்து நெறைய படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. டயலாக்கும் இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல படம் தான். என்ன ஒரு சில விஷயம் தான் கொஞ்சம் ரொம்ப ஏத்துக்காத மாரி இருக்கும். மத்தபடி படம் நல்ல படம் தான்.
ஓவரா தோணும். மத்தபடி கதை வைஸாவும் சரி, எம்ஜிஆரோட ஆக்டிங் கூட அவ்வளவு ஓவரா இல்ல இந்த படத்துல. சும்மா நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். தேடி வந்த மாப்பிள்ளைய விட நல்லா தான் இருக்கு. ஆமாமா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவர் வந்து கூட்டு போயிட்டுருக்காரு. ஆனா நம்பியாருக்கு வந்து இன்னொரு பிளான் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இவன வந்து நம்ம கூட்டத்துல சேர்த்துக்கலான்னு சொல்ட்டு நேக்கா பிளான் பண்ணி, நான் வந்து உங்க ஊர்ல விடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவனோட தீவுக்கு கொண்டு போவான். அவனோட தீவுக்கு கொண்டு போம்போது அவன் தான் அந்த தீவுக்கு ராஜா. எதுக்குன்னு கேட்கும்போது சொல்லுவான், எங்கட்ட தண்ணி இல்ல. நம்ம இந்த தீவுல தண்ணி நிரப்பிட்டு உங்க ஊர்ல உங்களுக்கு கொண்டு விட்டுர்றோம். சரி இவங்க நம்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, எம்ஜிஆர மட்டும் தனியா வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் ஒரு ஒரு கூண்டுல அடைப்பான். அந்த கூண்டு எப்படி இருக்கும்னா, கீழ நின்னுட்டு இருப்பாங்க. மேல வந்து இந்த பெரிய பெரிய இரும்பு இதெல்லாம் வச்சு தீட்டி வச்சிருப்பான். அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அப்படியே குத்தி கொல்ற மாரி செட்டப் வச்சிருப்பான். நம்பியார் ஃபர்ஸ்ட் டிமாண்ட் பண்ணுவான், "நீ வந்து ஜாயின் பண்ணு." ஆனா நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா? நம்பியார் வந்து வில்லனா வர்ற எல்லா படத்துலயுமே, அவன் இருக்கிற இடத்துலலாம் அந்த காலத்து ஹை டெக்னாலஜிலாம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனு, திடீர்னு தரை இப்படி திரும்பும். இது அரசர் காலத்துலதானே ஈட்டி மட்டும் வச்சிருக்காங்க. இல்ல, இல்ல. ஆனா பழைய படத்த ஒரு விஷயத்துல பாராட்டலாம். இந்த மாரி கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறானுங்க. இப்ப இருக்கிறவங்க தான் ஏதோ ஒண்ணு யோசிக்கிறேன்னு ஏதோ ஒண்ணு சாவடிச்சுட்டு இருக்காங்க. எடுத்தோனே கன்னு இதுதான். மத்தபடி இந்த லொகேஷன் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்க மாட்றாங்க. அந்த வகையில பழைய படத்த பாராட்டலாம். ஸோ இங்க வந்து டிமாண்ட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட்டு எம்ஜிஆர் ரிஜெக்ட் பண்ணுவாரு. என்னால எதுவும் ஏத்துக்க முடியாது. நான் வந்து நான் நாட்டுக்காண்டி தான் போராடுவேன், போராடுவேன்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாரு. கொள்ளையடிக்கிறதுக்கு பதிலா நான் சாவதே மேல்ன்னு சொல்லிருவாரு. நீ மட்டும் செத்தா பரவாயில்லப்பா. ஆனா மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம். ஆமாமா. நல்ல டயலாக் இது. உடனே என்ன பண்ணுவான்னா, நான் உன்ன மட்டும் சாவடிக்க மாட்டேன். உன் நண்பர்களையும் சேர்த்து சாவடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த மிஷின கீழ இருக்கும். அந்த இது வந்து அப்படியே இறங்கிட்டே வரும். எல்லாரும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒட்டி வரும். அதுவரைக்கும் யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஒத்துக்கலாமா? வேணாமா? அப்படி ஒரு இது யோசிச்சுட்டு அப்புறம் சரி நான் திடீர்னு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இவரும் கடற்கொள்ளையரா வந்து நடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா பண்ற வேலை பார்த்தா அப்படி தெரியாது. இந்த டைம்ல என்ன ஆகும்னா வந்துட்டு, ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஒரு மாரியே இருக்கும். சரி வேணாம் கொஞ்சம் நம்ம ஒரு மைண்ட டைவர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம தீவ விட்டு வெளிய போலாம். ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாமே அப்படின்னு. அந்த மாரி பிளான் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட் தேன்மொழி. கூட வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு ஃப்ரெண்ட். நாகேஷோட ஆளு. அந்த கேரக்டர் சூப்பரான கேரக்டர். நல்லா வெளுத்து வாங்கிருவாரு கேரக்டர். ஆமா. நல்லா நடிச்சிருக்கும் அந்த பொண்ணு. ஸோ உடனே என்னாகும், இவங்க வந்துட்டு இருப்பாங்க. அந்நேரம் வந்துட்டு இவருக்கு தெரியாது. இவங்க தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இல்ல, இல்ல. இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த அதிபர் ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணுவாரு. எப்படி நம்ம சீமான் வந்துட்டு 40 தொகுதி டம்மி நிப்பாட்டுறாரோ, அதே மாரி இந்த இந்த அதிபர் வந்துட்டு, போகும்போது நீ வந்து நம்ம நாட்டு கொடி ஏத்தாத. கொள்ளையர் கப்பல்ல போட்டுரு. அப்பதான் யாரும் கிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்ட்டு. ஆனா நம்ம மணிமாறனுக்கு ஒரு பாலிசி இருக்கும். இல்ல. அப்போ அந்த அதிபர் டயலாக் சொல்லும்போது கூட நிக்கிறவன், என்னமோ சொல்லுவானே, உங்க அறிவ கண்டு வியக்கிறது. அந்த டயலாக் கேட்கும்போது எப்படி இருக்கும்? தெய்வமே! நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஆனா நம்ம மணிமாறனுக்கு ஒரு ஐடியா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நார்மலான கப்பல கொள்ளையடிக்க மாட்டேன். கொள்ளையர்ட்ட இருந்தாலும் நான் கொள்ளையடிப்பேன்ற ஒரு பாலிசில வச்சிருப்பாரு. அது அப்பதான் நமக்கு நெறைய கிடைக்கும். இவங்க இந்த கொடியோட வருவாங்களா, இத பார்த்தோனே இவரு சரி நம்ம ஹைஜாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுருக்கும்போது, இவங்க ஆட்கள்ல ஒருத்தன் வந்துட்டு ஒரு கேபினுக்குள்ள போவான். கேபினுக்குள்ள போகும்போது இந்த 2 பொண்ணுங்க இருக்கும். பொண்ணுங்க பார்த்தோனே இவனுக்கு ஒரு மாரி ஆயிரும். இவன் அப்படியே பாய தாவிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஆ ஊன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது, ஆ ஊன்னு கத்துறாங்கன்னா, உயிர காப்பாத்திக்கிறேன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ம், ம், ம். சரியா? கத்திக்கிட்டு இருக்கும்போது வெளிய எம்ஜிஆர் பார்த்தோனே, எம்ஜிஆர் டக்குனு மறுபடியும் மூக்கு வேர்த்துருது. ஓகே நமக்கு வந்து சவுண்ட் தெரிஞ்ச சவுண்டா இருக்கு. அதோட முக்கியம் வந்து உள்ள 2 பொண்ணுங்க ஆபத்தா இருக்கு. நம்ம ஆளு தானே ஹீரோ. உள்ள காப்பாத்தாம உள்ள போறாரு. உள்ள போய் பார்க்கும்போது ஜெயலலிதா பார்த்தோனே ஷாக். இந்த டைம்ல என்ன ஆகும்னா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அதிபர் சொல்லியிருப்பான். உன்னோட ஆள் வந்துட்டு கொள்ளையனா இருக்கான்னு சொல்லிட்டு. இவ நம்ப மாட்டா. இல்ல அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லன்னு சொல்லிட்டு. இங்க நேர்ல பார்த்தோனே இந்த அம்மாவுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். என்னைய சேர்த்துக்கல, எனக்கு பங்கு தரல. எனக்கு வருத்தம்ப்பா. அந்த வருத்தமா இருந்துச்சு அந்த அம்மாக்கு. உடனே அவங்க பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் தான். ரியல் லைஃப்ல குடுத்தாரு. படத்திலேயே குடுத்துருக்கலாம். குடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாரி விஷயம் நம்ம பார்த்தோனே என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் வந்துட்டு அ கொண்டு போய் அந்த அந்த தீவுக்கு கூட்டு போறாங்க. யாரு அந்த வில்லன் இருக்கிற தீவுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போனோனே, நம்பியாருக்கு வந்துட்டு நான் ஜெயலலிதா பார்த்தோனே ஒரு கண் ஆயிருச்சு. என்னன்னா, இவள நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு பிளானோடயே ஒரு மாரி சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு வந்து தெரியாது, எம்ஜிஆருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு சொல்லிக்காம சுத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவங்க ஒரு பிளான் ஒண்ணு போடுவானுங்க. இந்த மாரி நம்ம ஏலம் ஒண்ணு பண்ணலாம். ஏலத்துல அந்த பொண்ணு எடுத்துட்டோம்னா, நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆனா நம்பியார் கூட ஒருத்தன் இருப்பான்ல, அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஆமா, ஆமா, அவன் தான் எல்லா சீன்லயும் கோவத்த ஏத்திட்டு இருந்தான். அவன் தான் உள்ளதுலயே வொர்ஸ்ட் ஐடியால நம்பியாருக்கு குடுக்குறது. ஆமா. அதனால தான் நான் ஐ ஸ்டாண்ட் வித் மொட்டை.
எம்ஜிஆர் கூட இருக்கவரு கூட. ஆமா. அதனால தான். இவனுக்கு அவன் எவ்வளவோ தேவையில்ல. பேசல. அதேதான். ஸோ இவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா நம்ம வந்து ஏலத்துக்கு எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது, நம்பியார் என்ன பண்ணுவான்னா, அவன்ட்ட வந்து ஒரு 1,00,000 பொன் காச குடுப்பான். நம்ம வந்து இந்த அமௌண்ட்ட கோட் பண்ணி இந்த பொண்ண நம்ம எடுத்துக்கலான்னு சொல்ட்டு. இத வந்துட்டு நம்பியாரோட ஒய்ஃப் பாத்துருவா. பாத்துட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, அவ ஒரு வேலையாள கூப்பிட்டு, "நீ 1,50,000க்கு வாங்கு இவள. நீயே வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுவான். அந்த ஒய்ஃப் வந்துட்டு. அத பார்த்தோனே அவனுக்கு என்ன சொல்றது? அந்த கரடிக்கு என்ன ஆனந்தன்ற மாரி அவருக்கு அப்படி ஒரு பூரிப்பு. ஓகே. கண்ணால் லட்டு தின்ன ஆசை. அந்த மாரி இது பண்ணிட்டு, அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த மாரி ஒரு மீட்டிங் கேதர் ஆகுது. அங்க வந்து இவள ஆட சொல்லி ஜெயலலிதா போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த ஃபேமஸான பாட்டு நெனைக்கிறேன். "ஆடாமல் ஆடுகிறேன்" அந்த படத்துல இங்க வரும். ஆமா, ஆமா. ஆ அந்த பாட்டு முடிஞ்சோனே ஏலம் ஆரம்பிக்கும். ஸ்டார்ட்டிங் பிரைஸ் என்னன்னு பார்த்தா, 1 பொற்காசுல ஆரம்பிப்பானுங்க. ஆரம்பிச்சு 5,000, 10,000 அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏறும். இவன் 1,00,000வான். ஆ இது ஃபர்ஸ்ட்டு ஷாக்கு மாரி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பானுங்க. அடுத்து இவன் 1,50,000வான். இது ஒரு மாரி ஆயிட்டுருக்கும். கடைசில பார்த்தா ஹீரோ என்ட்ரி மாரி எம்ஜிஆர் வந்து 2,00,000 குடுத்து ஹீரோயின மீட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அத வந்து நாகேஷ் மீட்டுட்டு வந்துர்றான். மீட்டு வந்த பிறகு, அ இவங்க 2 பேருக்கும் தனித்தனியா ட்ராக் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க போயிட்டுருக்கும். அவங்க போர்ஷன் தான் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்லாருக்கும். அந்த காமெடி போர்ஷன் நல்லாருக்கும். நாகேஷும், தேன்மொழியோட போர்ஷன். அந்த போர்ஷன் நம்ம வந்து சொல்லி ஸ்பாயில் பண்ண வேணாம். நீங்க படம் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். அந்த காமெடி ட்ராக்லாம். அதனால அந்த பாட்டு கட் பண்ணிட்டு இங்க எம்ஜிஆர் பக்கம் வரும். ஸோ எம்ஜிஆர் பக்கம் வரும்போது ஸ்டார்ட்டிங்ல 2 பேருக்குமே எதிரும் புதிருமா தான் இருக்காங்க. ஜெயலலிதா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இங்க இருக்கவே கூசு ஒரு மாரி இருக்கு. ஒரு கொள்ளையனுக்கு நான் எப்படி இது பண்ணும்போது, எம்ஜிஆர் சொல்லி புரிய வைக்க பார்ப்பாரு. இங்கேயே அகைன் அந்த வடச்சென்னை தான். சந்திரா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாரி இது பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம வெற்றிமாறனுக்கு எம்ஜிஆர் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு படத்துலயும் எடுத்து சொல்லிட்டு இங்க நீங்க சந்திரா உனக்கு தெரியாதுமாவ ஒண்ணு வைக்கக்கூடாது. கங்கா உனக்கு ஒரு மண்ணும் தெரியாதுன்னு வச்சுக்கலாம். அது கூட இன்னும் ஈஸியா தான் இருக்கும். ஓகே ரஜினி இந்த இடத்துல எடுத்துக்கலாம். கரெக்ட்டு தான். என்ன எல்லாமே அங்கங்க லிங்க் ஆயிட்டே வருது. சரி ஓகே நம்ம கதைக்குள்ள வரலாம். இத பார்த்தோனே அதுக்கப்புறமா கொஞ்சம் அங்கங்க ட்ராக் எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில தெரிஞ்சிருது. இது அடுத்து ஒரு பிளான் பண்ணுவானுங்க. இந்த மாரி நம்ம போய் டைரக்ட்டா போய் கேட்டுறலாம். வில்லன் பிளான் பண்ணுவான். போய் நம்ம வந்து டைரக்ட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணும்போது, அந்த ஊர்ல ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த மாரி கட்டிக்க போறவங்க 2 பேரும் வந்து ராஜா முன்னாடி மண்டி போட்டு நாங்க கட்டிக்கிறோம்னு சொன்னா, அது வந்து ராஜா என்னிடத்தில தடுக்க முடியாது. ஆனா, அந்த நம்பியார் ஒய்ஃப் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு அவ்ளோ அது பாக்குறதுக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு ஆட்டிட்யூடான ஒருத்தவங்க மாரி, அப்படிதான் அது தெரியும். ஒருத்தன வச்சு காசெல்லாம் குடுத்து, அவள நீ எடுத்துக்கோன்னு பிளான் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா, அது புருஷன்கிட்ட அது பேசவே எல்லார்கிட்டயும் போய், ஏன் போய் ஜெயலலிதாட்ட என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. அவரு என்ன மறப்பாரு? எம்ஜிஆர் கிட்ட அவர் என்னை மறப்பார், உன்னை மறப்பார். ஆனா அவர் அடைய ஆசைப்பட்ட பொண்ண மட்டும் மறக்கவே மாட்டாரு. அந்த அம்மா ஒத்தத்தையா போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கும். என் புருஷன எனக்கு குடுத்துருங்க. புருஷன யாரும் எடுக்கல. அவன் தான் போறான் எல்லாரையும் தேடி தேடி. ஃபர்ஸ்ட்டு எம்ஜிஆர்ட்ட ஒரு வாட்டி கெஞ்சும். அடுத்து வந்துட்டு ஜெயலலிதாட்ட ஒரு வாட்டி கெஞ்சும். எப்பன்னா ஃபைட் வரும். ஃபைட்டு முத்தி போயிரும். ஆமா. இவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணாம தெரிஞ்சாலும், இல்ல நான் வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி சண்டை போயிட்ட மாரி இருக்கும். அதுல வந்துட்டு இவரு எம்ஜிஆர் ஜெயிச்சுருவாரு. எம்ஜிஆர் ஜெயிச்ச பிறகு நம்பியார் வந்து திருந்திருவாரு. திருந்திட்டு, நீ ஏன் இந்த தீவு நீ தான் ஆளணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா வந்து எம்ஜிஆர் இல்ல. நீங்க சொல்ற சீன் இப்ப வராது. இந்த அம்மா கெஞ்சும். அங்கேயும் ஒரு சண்டை வரும். முடியாதுன்னு நான் மறுத்தா, இல்ல. தீவுல இருக்கிற அனைத்து பொருளும் தலைவனுக்கு சொந்தம்னு நம்பியார் சொல்லும்போது, எம்ஜிஆர் சொல்லுவாரு, அந்த பொருள நான் ஏலத்துல எடுத்திருக்கேன். அது என்னோடது. நான் தர முடியாது. இருக்கிறது பொருள் இல்ல, உயிருள்ள ஒரு பொண்ணு அப்படி சொல்லுவாரு. அப்பதான் சண்டை வரும்போது அந்த அம்மா ஜெயலலிதா கால பிடிச்சிரும். நீ போய் இப்ப அவர் முன்னாடி மண்டி போட்டு அப்படி சொல்லலைன்னா, மணிமாறன் என் புருஷன கண்டிப்பா உயிரோட விட மாட்டான். அந்த மாரி சொல்லும்போது தான் ஜெயலலிதா போய் கைய பிடிச்சு விருப்பமே இல்லாம நம்பியார் முன்னாடி மண்டி போட்டு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லும். இல்ல, இல்ல. அது இப்ப நடந்துச்சு. இதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா, இவன் பிளான் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் இன்னும் நடுவுல கொஞ்சம் சீன்ஸ் வரும். இவங்க பிளான் பண்ணுவாங்க. எம்ஜிஆர். அதான், அதான், அதான். மறந்துட்டேன், மறந்துட்டேன். நான் சொல்லிர்றேன். அங்க அப்ப என்ன ஆகும்னா வந்துட்டு, நம்பியார் வந்து பிளான் பண்ணிருவாரு. நம்ம வந்து டைரக்ட்டா தூக்கி இது பண்ணிறலாம். இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லும்போது, எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருச்சு. எம்ஜிஆர் தெரிஞ்ச பிறகு ஒரு பெட்டியில ஜெயலலிதா அடிச்சுட்டு நம்ம வந்து தப்பிச்சு போயிரலாம். அல்ல. இதுக்கு முன்னாடியும் நெறைய சீன்ஸ் வரும். என்னன்னா, எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு கிளாஷ் மாரி போயிட்டு இருக்கும். ஜெயலலிதாக்கு எம்ஜிஆர புடிக்காதுல்ல. "நீ ஒரு கொள்ளைக்காரன்" அந்த மாரி இது பண்ணிட்டு, அந்த அம்மா அவர ஒழுங்கா ட்ரீட் பண்ணாது. ரொம்ப சண்டையாவே போகும் 2 பேருக்குள்ள.
அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு நாளு மறைஞ்சு நம்ம அப்படி இது வழியா போகும்போது, இவங்கள் அந்த அவரோட காம்ரேட்ஸ் இருக்காங்கல்ல, தோழர்கள். அவங்கலாம் நின்னு பேசுறத இந்த அம்மா கேட்டுரும். எம்ஜிஆர பத்தி பேசுறத. நாகேஷ் சொல்லிட்டு இருப்பாரு. அவரு வேணும்னா கடற்கொள்ளையர் ஆனார், நமக்காக தானே ஆனாருன்னு பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு, இந்த அம்மாக்கு அவர் மேல ஒரு விருப்பம் வந்துரும். இந்த அம்மா போயிட்டு அவர்ட்ட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். அவங்க ஸ்கில் எல்லாம் மொத்தமா திரட்டி அவர இது பண்ண வைக்கும். ஆனா அவர் கண்டுக்க மாட்டாரு. அப்பதான் பேசி எடுத்து எப்படியோ சம்மதிக்க வச்சுரும். அப்ப இந்த சாங் வரும். நாணமோ இன்னும் நாணமோன்னு ஒரு சாங் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த நம்பியார் கூட இருக்கிறவன் வந்து நம்பியாருக்கு பிளான் போட்டு குடுப்பான். நீங்க போறதுக்கு பதிலா மணிமாறன் அனுப்புங்க அப்படின்னு. அப்போ அவனோட ஒய்ஃப் வந்து இங்க பிளான சொல்லிரும். ஜெயலலிதா கிட்ட சொல்லும். அப்ப ஜெயலலிதா அத எம்ஜிஆர்ட்ட சொல்லி, எம்ஜிஆர் தான் பெட்டிக்குள்ள வச்சு தூக்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுவாரு. கொண்டு போகும்போது சந்தேகப்பட்டு கத்தி வச்சு பெட்டிய குத்தி குத்தி பார்ப்பான். அந்த அம்மா வெளிய வந்துரும். அப்புறம் ஒரு ஃபைட் வரும். அந்த சீன்ல தான் தெரிஞ்சுக்கும். ஃபைட் வரும். அப்புறம் இவர் வந்து இப்ப இவர் ஜெயிச்சுருவாரு. ஜெயிச்ச பிறகு நீ தான்ப்பா எடுக்கணுமோ, இல்ல நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அது வழக்கமா எல்லா வீட்லயும் சொல்றது தானே. நீங்க தான் தலைமை ஏத்துக்கணும். எனக்கு வேண்டாம். உங்களோட ஒருவனா இருக்கணும். அப்படி அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு திருவிழா மாரி ஒரு இது அவங்க 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 சொந்த நாட்ல ஏதோ திருவிழா மாரி பிளான் ஒண்ணு இருக்கு. அப்ப வந்து ராஜா வருவான். நம்ம அவன இப்ப தான் நம்ம தாக்குறது சரியான நேரம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவானுங்க. கடைசியில இவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ரிவெஞ்ச் எடுக்க கிளம்புவாங்க. அங்க வந்து இன்னொரு பாட்டு ஒண்ணு வரும். என்ன பாட்டு அது? ஆ அதோ அந்த பறவை போல வேணாம். ஜோக்கிருங்க நான் பாடுனது. இல்ல, இல்ல அதெல்லாம் தூக்க மாட்டேன். கட்டு, கட்டு, கட்டு. சரி பார்ப்போம், பார்ப்போம். ம். இல்ல நீங்க போன வாட்டி இந்த ஸ்கூல் எபிசோடா? காலேஜ் எபிசோடா? ஸ்கூல் எபிசோட் நெனைக்கிறேன். ஆமா. அங்க பாட்டுன பாடே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டே அந்த எபிசோட் தான். அந்த எபிசோட் கேட்காதவங்க கூட கேட்டு பாருங்க. நல்லாருக்கும். சைடுல ஒரு ப்ரமோஷன். இவரு இப்படிதான் சொல்லுவாருங்க. சரி. அப்புறம் வந்துட்டு பாட்டு பாடிட்டு எல்லாம் ஜாலியா போறாங்க. பாட்டுலாம் நல்லா அந்த அம்மா டான்ஸ் ஆடிரும். ஆடிட்டு அப்புறம் உட்காந்து ஓரமா, ஓரமா ஓன்னு அழுகும். கீழ உட்காந்து. எல்லாரும் மேல இவங்க மட்டும் கீழ தனியா ரூம்ல. எனக்கு தெரியும்டா நீ எதுக்கு வந்தேன்னு. இல்ல இவரு எம்ஜிஆர் இவரு வேற பிளானுக்கு வந்திருப்பாரு. சரி நாளைக்கு போறது தான் போறான். அதுக்குள்ள ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாமேன்னு ஒரு ஆசையா வருவாரு. அங்க உட்காந்து அழுகும்போது அந்த அவருக்கு மூடு ஸ்பாயில் அவுட் ஆயிரும். மூடு ஸ்பாட் ஆயிரும். நம்ம ஒரு எண்ணத்தோட வந்தா இவ இவ உட்காந்து அழுதுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒரு வசனம்லாம் பேசி உள்ள வந்துருவானுங்க. என்னங்க நாங்க என்னமோ யோசிச்சு வந்தோம். இப்ப பாதியிலே போகுதுன்னு இருக்கு. அந்த டைம்ல என்ன ஆகும்னா, கப்பல் வந்து ஏதோ கிளாஷ் ஆகும்னு நெனைக்கிறேன். இல்ல காத்து ஆமா. கிளாஷ் ஆகும். அதுக்கப்புறமா உள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, இவரு எம்ஜிஆரும் அந்த ராஜாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நடுவுல வந்துட்டு இல்ல, இல்ல ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ராஜாவும், நம்பியாரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவன் ராஜா தள்ளி விட்டுருவான். மேலேருந்து கீழ தள்ளி விட்டுருவான் கப்பல்ல வந்துட்டு. ஒரு தெரிஞ்சு ஒரு 8 அடி இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு பலகையிலேருந்து. அங்கருந்து இவன் கீழ விழுந்துருவான். கீழ விழுந்து இவருக்கு அடிபட்டுருக்கும் நம்பியாருக்கு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நம்பியார் என்ன பண்ணுவாருன்னா, முதுகுல கத்தி வச்சு குத்திருவாரு. குத்துன பிறகு, ஏன் இப்படி குத்துனன்னு சொல்லிட்டு, "உனக்கு வீரம் இல்லையா? கோலம் இல்லையான்னு" சொல்லிட்டாங்க. அதான் அந்த அந்த டைம்ல எம்ஜிஆர் மூஞ்சில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி குத்தி வச்சிருக்கணும். அட கொப்பால. உன் கூட சண்டை போட்டாங்கன்னா நான் கத்தி எடுத்து வீசினேன். பாவம் நம்பியார். இந்த இடத்துல நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் நம்பியார்ன்னு ஒரு ஹேஷ்டேக் இது பண்ணுவோம். அதேதான். அப்புறம் விஷயம் என்னன்னா அவன் எம்ஜிஆருக்கு ஸோ அது பார்த்தோனே இவருக்கு வந்து இதாயிரும். திட்டிட்டு இருப்பாரு. எம்ஜிஆர போட்டு திட்டுவாரு. அதுக்கப்புறம் காப்பாத்துவாரு. காப்பாத்துன பிறகு, நம்ம ஆள் வந்து திருப்பி என்ன பண்ணிருவாருன்னா, முருங்க மரத்துல வேதாளம் ஏறுன மாரி, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி, நாட்டு சொந்த நாடு கூட்டு வந்துருவாரு. மறுபடியும் ஒரு பாலிசி. இதுக்கு தானே நான் அப்பதான் உங்களுக்கு கத்திய வீசினேன். மறுபடியும் முதல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆன பிறகு அங்க சீன் என்னன்னா, அவைங்க முன்னாடியே சஸ்பென்ஸ பிரேக் பண்ணியிருப்பாங்க அந்த சீன்ல. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்க எம்ஜிஆர வந்துட்டு விலங்கு மாட்டி கூட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்பியார் வந்து சிரிச்சுட்டே நின்னுட்டு இருப்பான். இப்ப அந்த இடத்துல நம்பியாரையும் வந்துட்டு விலங்கு மாட்டி முன்னாடி நிக்க வச்சிருந்தாங்கன்னா, அந்த சீன் கரெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாம இருந்திருக்கும். அந்த சீன ஸ்பாயில் பண்ணிட்டாய்ங்க ஆக்சுவலா. என்ன ஸ்பாயில் பண்ணாங்கன்னா, இப்ப இவரு உள்ள வருவாரு. நின்ற உடனே வந்துட்டு இவர் வந்து வசனம் பேசுவாரு. இவன் வந்து என்ன பண்ணான் தெரியுமா? அவனோட நல்ல குவாலிட்டி வந்து என் பக்கமும் எனக்கே சொல்லி தர பார்த்துட்டான். எனக்கு அந்த வந்து ஏத்திட்டான்னு சொல்லிட்டு கிட்ட வருவான். கிட்ட வந்த பிறகு அப்படியே அ மண்டி போட்டு கீழ உட்காந்துருவான். உட்காந்த பிறகு இவருக்கு எம்ஜிஆருக்கு ஒரு மாரி பதறி போயிரும். எந்திரிங்க, எந்திரிங்க நீங்க ஏன் கால்ல விழுகிறீங்கன்னு சொல்லும்போது, நீ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டமணி செந்தில் படத்துல கவுண்டமணி திட்டிட்டே இருப்பாரு. "நீ ஏன்டா இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? நாட்டுக்கு நல்லதே பண்ண மாட்டியான்னு" சொல்லும்போது, இவனுக்கு செந்திலுக்கு ஒரு ஞானோதயம் வரும். வந்தோனே என் அறிவு கண்ண தொறத்துட்டீங்கன்னு ஒரு காமெடி பண்ணுவான் தெரியுமா? ஆமா, ஆமா. இவ்வளவு நாளா மூடி கிடந்த என் அறிவு கண்ண எக்கு தப்பா திறந்து விட்டீங்க. இந்த மாரி தொறந்து விட்டாரு நம்ம எம்ஜிஆர் வந்துட்டு. அதுக்கப்புறமா என்ன சொல்லுவான்னா, நீ இந்த நாட்ட நீ தான் ஆட்சி பண்ணணும்போது, "இல்ல நீங்களே ஆட்சி பண்ணுங்க. அ நான் வந்துட்டு மருத்துவரத்துக்கு தான் படிச்சேன்.
நான் போய் சேவ சொல்லி நெறைய பேர் இருக்கனோனே, டக்குன்னு நம்ம யாரு ஜெயலலிதா வந்துட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்துருவாங்க. அந்த இவங்க பேசிட்டு இருந்த கேப்ல மாத்திருப்பாங்க. அந்த கேப்ல. எப்படி மாத்துனாங்கன்றது தெரியல. அப்ப அந்த சீனே வந்துட்டு ஒரு கொலாப்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்கு இந்த சீன வந்து கெடுத்து வச்சுட்டானுங்க. கிளைமாக்ஸ சொதப்பிச்சுட்டாங்க. ஆமா. சுத்தமா சொதப்புன ஒரு கிளைமாக்ஸ் அந்த படம் வந்துட்டு. அப்ப வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா என்ன சொல்றது? ஒருத்தர் மாடி மேல இருந்து குதிக்கும்போது, கார் மேலேயே விழுகிறத நம்புற ஜனங்கள் வந்து இது நோட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. இதெல்லாம் பார்க்க போறதில்ல. ஸோ இந்த மாரி தான் இந்த படம் வந்து என்ன ஆகும்னா, அப்புறம் இவங்க 2 பேர் போயிருவாங்க. இதுக்கப்புறம் இதாயிரும். இந்த ஜோடி சேர்ந்துரும். அதுக்கப்புறம் நாகேஷ், இந்த தேன்மொழி ஜோடியும் சேர்ந்துரும். ஸோ இதோட படத்த இங்க எண்ட் கார்டு போடுறாய்ங்க. ஸோ இதுதான் வந்து 1000ல் ஒருவன். ஐயா இந்த படத்த வந்து நீங்க பார்க்கணும்னா, ஐங்கரன் பிரிண்ட்ல நல்ல பிரிண்ட் வந்திருக்கு. செக் பண்ணி பாருங்க. சொல்லுங்க. 1935ல கேப்டன் பிளட்ன்னு ஒரு ஹாலிவுட் படம் வந்திருக்கு. அந்த கதையோட தழுவல். அப்பட்டமான தழுவல்ன்னு கூட சொல்லலாம். அதுதான் நம்ம 1000ல் ஒருவன். இந்த படம் 1000ல் ஒருவன் வந்தது 1965. கேப்டன் பிளட் வந்தது 1935. சேம் ஸ்டோரி. ஆ அந்த ஹீரோ வந்து மருத்துவரா இருப்பாரு. அவரும் அவரு கூட சிறையில இருக்கிற சக ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருக்கிற கொடுமை தாங்க முடியாம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு வழி கண்டுபிடிச்சு தப்பிச்சு வந்து அதுக்கப்புறம் கடற்கொள்ளையர்களா மாறுறாங்க. சேம் சீன். அவங்களையும் அடிமையா விக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு இந்த ஹீரோவ லவ் பண்ணுது. இவர நாம ஏன் மருத்துவரா வச்சுக்க கூடாதுன்னு அங்க இருக்கிற அந்த அதிபருக்கு அறிவுரை சொல்லுது. சேம் ஸ்டோரி. கேப்டன் பிளட். 30 வருஷம் கழிச்சு இவிங்க ஆட்டைய போட்டுருக்காங்க. இந்த படத்த பத்தி வேற என்ன சொல்லலான்னா, இந்த படம் நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்க வந்து லாஜிக்கோட பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, படத்துல அங்கங்க குறை கண்டுபிடிச்சுட்டே இருப்பீங்க. இப்போ இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச கேரக்டர் வந்து தட் மொட்டை. அந்த மொட்டைய நான் எங்கேயும் விட்டுக் குடுக்க மாட்டேன். நான் ஒருத்தன் தான் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு இதான். சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது நாகேஷோட நாகேஷ் காமெடி நல்லாருக்கும். அந்த அம்மாவும் நல்லா நடிச்சிருந்தாங்க நாகேஷோட பேர். அந்த கேரக்டர் சூப்பரா நடிச்சு இந்த கேரக்டர். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 150 டேஸ் ஓடிருக்கு. அந்த காலத்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங். ஸோ இந்த 2 படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து என்னென்ன மாரி வேல பார்த்து வெளிய வந்திருக்காருன்றது இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா அவரு திரையில நடிக்காம நிஜத்தில் நெறைய நடிச்சு, நெறைய பேர உருவாக்குறேன்னு சாதனை புத்தகங்கள்லாம் பெரிய ஆளா மாத்தி, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்த உருவாக்கிட்டு, அந்த ஆள் வந்து கடைசியில ஒரு பிளான் போட்டாரு. கடைசியில இந்த அம்மா வந்து நான் உனக்கு மேல ஒரு பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு வந்து, அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை நம்ம கண்கூடா பார்த்த ஜெனரேஷன் தான் நம்ம. ஸோ இதுதான் அன்னைக்கு நாங்க பேசுற இந்த எபிசோடு. வேற என்ன இருக்கு? சரி உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு? நல்லா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அதே மாரி இப்ப தான் நாங்க ரீசென்ட்டா 10K தாண்டியிருக்கோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நன்றி சொல்லணும். அ எப்படி சொல்றது? மத்த பாட்காஸ்ட்லாம் கொஞ்சம் அந்த ஸ்லர் வேர்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது, இங்க நாங்க யூஸ் பண்ணாம எங்களுக்கு அந்த 10Kன்றது எங்களுக்கு பெரிய விஷயம் தான். டைம் ஆயிருக்கு அது எனக்கே தெரியும். அது பத்தி இப்ப பேச வேணாம். அந்த ஏன், என்ன, ஏதுன்றதெல்லாம். அதெல்லாம் பேச வேண்டிய டைம்ல நான் பேசுவேன். ஸோ அதனால இப்ப நான் சொல்றது 10K குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நெறைய கேளுங்க. வேற என்ன இருக்கு? தேங்க் யூ சோ மச் கேட்டதுக்கு. ரொம்ப நன்றி. ஸோ எபிசோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப லாஜிக் உறுத்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு படம் அந்த எங்க வீட்டு மாப்பிள்ளையா? சாரி. தேடி வந்த பிள்ளைங்க. ஓகே. தேடி வந்த மாப்பிள்ளையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு லாஜிக் அங்கங்க உறுத்துச்சு. பட் செகண்ட் படம் பார்க்கும்போது அந்த லாஜிக்க பார்க்கக்கூடாதுன்னு நெனச்சு பார்க்கும்போது எனக்கு படம் நல்லா இருந்துச்சு. கிளைமாக்ஸ்ல தான் எனக்கு அந்த உறுத்துச்சு. ஏன்டா இப்படி எடுத்தாய்ங்கன்னு சொல்ட்டு. மத்தபடி எனக்கு 2 படமும் ஓகே தான். ஸோ எபிசோட் வரைக்கும் கேட்டுருப்பீங்க. கேட்டவங்க ஃபீட்பேக் தாங்க. Spotifyல ஃபீட்பேக் குடுக்க முடியாது. ஸோ அதனால Discordலயோ, இல்ல Instagramலயோ இங்க யார் ஹேண்டில் குடுத்தாலும் சரி. அதே மாரி நாங்க Spotify இல்லாம மத்த எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் ஆல்மோஸ்ட் இருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்க கேட்க முடியுதோ கேட்டுட்டு ஃபீட்பேக் தாங்க. உங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். நான் வந்து இட்டாச்சி, இவங்க வந்து குரணை. போயிட்டு வரோம். பாய். குட் நைட். குட் நைட். கேட்கறவங்க எப்ப கேட்கறாங்கன்னே தெரியாதே! தேங்க்